எம்மா மக்களே வா. ஐயா வாங்க மருமோனே. வாரம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் ஐயா, வாங்க வந்து இருங்க. ஏ ராசி, வேலையெல்லாம் அப்படியே போட்டு வாங்க, தங்கச்சி வந்துட்டா. நான் வாரம்மா. வாங்க மாப்பிள்ள, வாமினா. ஆமாத்தா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. என்ன உள்ள அப்படி என்ன வேலையா இருந்திய? அது அது சீக்கிரட், அதெல்லாம் கேட்காதிய. சீக்கிரட்டா? சரி சரி. மீனா, 2 பேரும் சாப்பிட வாங்கம்மா, சாப்பாடு எடுத்து வைக்கேன். இப்பதானே வந்தோம். வரும்போது கடையில சர்பத்து குடிச்சிட்டு தான் வந்தோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுதோன்னே. சூட்டோட சாப்பிடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஒரு 1/4 மணி நேரம் போட்டு அப்புறம் சாப்பிடுதோம். சரி சரி, அப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிடுங்க என்ன. எம்மா மைனி எங்க? மைனி வந்து அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. அம்மா வீட்டுக்கு போனாவளா? நாங்க வாரம்னு மருமகளுக்கு தெரியாதோ? பிற என்ன அங்க போனாவோ? ஏன் மீனா, என்னங்க என்ன பேச்சு இது? நாம வாரங்கிறதுக்காண்டி அவ எங்கேயும் போகாம வீட்லயேவா இருக்கணும்? அதுக்கு இல்லைங்க, நானே எப்போதான் வரேன். சரி, நீ உங்க அம்மா வீட்டுக்கு வந்தனக்கா, அக்கா அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்காவோ, இதுல என்ன தப்பு இருக்கு? சாட்டி இரு, ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்காத. அதுக்கு இல்லைங்க. சும்மா இரு மீனா, நீ உங்க அம்மையை பார்க்க வந்திருக்க. அம்மா கூட நிம்மதியா இருந்துட்டு வரப்பாரு, தேவையில்லாதெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. மாப்பிள்ள, இவ்வளவு நேரம் பைக்ல வந்தது டயர்டா இருக்கும். செத்த ரூம்ல வந்து ஏசில இருங்க. ஆமாத்தான், நானுமே நினைச்சேன். பைக் ஓட்டிட்டு வந்து பத்தியெல்லாம் ஒரே சூடு. செத்த ஏசில போய் படுத்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். குறுக்கையும் கொஞ்சம் கீழே போடணும், அதுக்கப்புறம் தான் சாப்பிடுதான் நிம்மதியா சாப்பிட முடியும். சரி வாங்க, நம்ம 2 பேரும் போவோம். சரிதான். எம்மா, உன் மருமோதான் அம்மா வீட்டுக்கு போகவே மாட்டாள, பேச்சே கிடையாத. பிற இன்னுன்னு போனா அவ அம்மா வீட்டுக்கு போலட்டி. பிறகு லட்சுமி இருக்கா தெரியுமா? அவ வீட்டுல அவன் அவனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு இவ போறோம்னு சொல்லி தானே சொன்னோம்ல. அதான் நான் வாரம்னு சொல்லிட்டு அவ போக மாட்டான்னு சொன்னல. அதான் இல்ல, இந்த சாந்தி பட்டாவை கூப்பிடுறதுக்கு வந்தாலா உடனே இந்த முறையை ஓடிடுது. அப்ப அவளுக்கு இவ்வளவு துமுறு பத்தியம்மா. நான் ஒரு நாத்தனாக்காரி, எப்பவாதான் வாரேன், அந்த நேரம் பொங்கியாக்கி போட்டு பார்க்கணும்னு இல்லாம இப்படி போட்டு போயிட்டா. நல்லா திமுரு கூட்டிட்டு நீ எப்படிமா அவளை போவிட்ட? ஏட்டி, நான் அவளை கையை பிடிச்சா நிறுத்த முடியும்? மலை மாடனாக்கா இருக்கா. நான் அவளை போகவிடாம ஆக்கிறதுக்கு எப்படி எல்லாமா நடிச்சு பார்த்துட்டேன், என்னென்ன பேச்சலாமா பேசி பார்த்துட்டேன். முறி கழிச்சிட்டு ஓடிட்டாளே. சரி போய் தொலைதா, நீ நிம்மதியா இருக்க வந்திருக்க. அவளை பத்தி பேசுவோம், நிம்மதியை கெடுத்துக்கிடாத. சரி, அப்ப சாப்பாடெல்லாம் யார் செஞ்சா? நீயே செஞ்ச? பிற என்னையே அண்ணனும் நானுமா சேர்ந்து செஞ்சோம். அதான் இவ்வளவு நேரம் அடுப்படியில நின்று வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். இத்தனை வயசுக்கு அப்புறம் நீ வேலை பார்க்கணும் அவசியமாம்மா? சரி விடு, அண்ணன் எப்படியும் சாயந்தரத்துக்குள்ள வந்துடும். நாளைக்கு நாளை கழிச்சுலாம் அவ தானே பொங்க போறா. இன்னைக்கு ஒரு நாள் தானே, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் சாப்பிட்டு கொண்டுட்டி. ரொம்ப நாள் அது பத்தியா சாப்பாடு செய்யறதுக்கே வாய்க்கல எனக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ இவ்வளவு தூரம் நீ அண்ணனும் சேர்ந்து கஷ்டப்பட்டு பண்ணிருக்கிய, நான் குறை சொல்லிட்டா இருக்க போறேன். இதுதான் என் பிள்ளைங்கது. சரி நீ செத்த இரு, நான் போய் அடுப்படியில கொஞ்சம் வேலை இருக்கு பாக்க. என்ன அதான் சமையல முடிச்சுட்டாலாமா, பிற என்ன வேலை? அது இல்லட்டி 2 பேரும் சேர்ந்து பொங்கணும் பத்தியா. அண்ணனுக்கு எந்த பொருளை எப்படி எடுக்கணுமே தெரியல. அங்கனங்கன எடுத்து அங்கனங்கன வச்சுட்டான். அடுப்படியே நிறைஞ்சு கிடக்கு. மஞ்சள் மசாலா சாமா அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் அங்கனங்கன எடுத்து வச்சுட்டான். அதான் திடீர்னு மரமே அடுப்படிக்கு வந்தவொன்னு நல்லாவே இருக்காது. நான் போய் எல்லாத்தையும் இருக்க வேண்டிய இடத்துல ஒதுங்க வச்சுட்டு, கொஞ்சம் ஈரங்க முடிச்சது, தக்காளி நறுக்கினது, காய்கறி குப்பையெல்லாம் கிடக்கு, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு தூத்து பிறக்கி அள்ளிட்டு கொஞ்சம் யானை கிடக்கு, அதையும் தேய்ச்சி போட்டு வரேன்னு. எம்மா அதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டேம்மா, நீ இரு. வேண்டாம் மக்களே, அம்மா பார்த்துக்கிட்டேன். நீ ஏன் விட்டு நேரம் வெயில்ல பைக்கில் உட்காந்துட்டு வந்திருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் வெயில் அடிச்சாலும் கொஞ்சம் நிழலோடி வந்துருவாரு என் வீட்டுக்காரரு. சும்மா ஏதானே இருந்துட்டு வந்திருக்கேன். நீ காலையில இருந்து பாட்டு பார்த்துருக்க, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன். நீ இரு. வேண்டாம் டீ, நான் பார்த்துக்கிட்டேன். நீ ஏன் வெளியூர்ல இருந்து வந்த பிள்ளை, வந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு வந்திருக்கேன். இங்கேயும் வந்து எனக்கு வேலை பார்த்துக்கிட்டு. சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு மைனி காரி பார்த்துக்கிடுவல்ல. நீ இரு, இப்படி நேரம் வேலை பார்த்துட்டு இப்பவும் நீ வேலை பார்க்கவா? உட்காரு, நான் பார்த்துக்கிடுதேன். சரி மக்களே. ஏக்கா இருங்க, நான் அவ்வளோ சத்தம் கொடுக்கேன். ஏக்கா என்ன லட்சுமி, வீடெல்லாம் ரொம்ப பெரிய இடமா தெரியுதுக்கா. சரி அதனால என்ன? அதுக்கு இல்லக்கா, இவன் நம்ம குடும்பத்தை பத்திலாம் சொல்லியிருப்பாளான்னு தெரியலையே. நம்ம வீட்டுக்கு இவ்வளவு பெரிய இடத்துலலாம் பொண்ணு எடுத்தா சரியா வருமாக்கா? அப்படியெல்லாம் நினைக்காத லட்சுமி, நடக்கிறது நடக்கட்டும். அந்த பிள்ளைய நமக்கு பிடிச்சிருந்தது, நம்ம வீட்டு ஆட்களையும் அவளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா முடியிற மாதிரி வந்ததுதான் முடியட்டுமே. நீ என்ன இப்படியே இருந்துட போற? ஒரு வீடு வாசம் வாங்க மாட்டியா, இல்லாட்ட வீடு வாசம் கெட்ட மாட்டியா? அதுக்கு இல்லக்கா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத லட்சுமி, நமக்கு ஏற்ற இடமே தானே சொன்னாலதா. புள்ள அவளை மாதிரி இருக்கும்னா நல்ல முறையில் பேசி வச்சு இருக்கான்னு பார்க்கணும். பார்ப்போம். வீட்டை பார்த்தா நல்ல பெரிய வீடா தெரியுது. பணக்காரவளா இருப்பாவோ போலையே. இப்படிப்பட்ட வீட்டுல இருந்துலாம் பொண்ணை வச்சுட்டோம்னா லட்சுமி அக்காவை கையில் பிடிக்க முடியாதே. பார்ப்போம், அமைத மாதிரி இருந்தா களை சுட்ட வேண்டியதான். எல்லாரும் வாங்க. வரோம். எப்படி இருக்கே? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். லதா உங்க வீட்டை பத்தி சொன்னா. சரி சரி, அதான் ஒரு தடவை மீட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தான் வர சொன்னோம். அவ எப்படி சொன்னாலோ எங்களை பத்தி தெரியாது. என் மகன் 10-50,000 சம்பளம் வாங்குதான். வீடு வாசம் எல்லாம் இருக்கு. வார பிள்ளைகிட்ட நாங்க எதுவுமே எதிர்பார்க்க மாட்டோம். எங்க குடும்பத்துக்கு ஏற்ற நல்ல பிள்ளையா இருந்தா மட்டுமே போதும். ஓகே ஓகே. அது யாருக்கா? உங்க தம்பியா? அது என் தம்பி இல்ல, என் வீட்டுக்காரரு. அப்படியாக்கா? பாக்கிறதுக்கு சின்ன பையனாட்ட இருக்காவளா, அதான் கேட்டேன். ஓ, இவங்க யாரு? அவ எங்க பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை. நாங்க எல்லாருமே ஒரே குடும்பம் மாதிரி தான். சரி சரி சரி, பொண்ணை வர சொல்லுங்க, பார்க்கட்டும். ரெடி ஆயிட்டு இருக்கா, இப்ப வந்துருவா. சின்ன பொண்ணு, இந்த ஆளை பாத்தியா? துணியும் கிணியும் ஆளை பார்த்தா குடுகுடுக்கார மாதிரி இருக்கார்ல.
ஆமா நல்படி, எனக்கும் அதே தான் தோணுது. வீட்டுக்கும் ஆளுவலு ட்ரெஸ்ஸுக்கும் சம்மந்தமே இல்லைல்ல. அதானே, ஒரே கலர் கலரா தான் இருக்காவோ, கலர்ஃபுல் ஃபேமிலி. இன்னும் பொண்ணு என்ன கலர்ல வந்து இறங்க போதோ தெரியல. என்னக்கா மாப்பிள்ளை வீட்டை எல்லாம் பாத்தியல்ல, உங்களுக்கு எப்படி தோணுது? நீ சொன்னனக்கா கொஞ்சம் வசதி குறைஞ்ச ஆட்கள் மாதிரி தான் தெரியுது. ஆனா பெரிய இடத்துல கொடுக்காம இப்படி சின்ன இடத்துல கொடுக்கமேன்னு தோணுது. ஏக்கா அதெல்லாம் ஒரு ட்ரிக்குக்கா. இப்போ ஆம்பளை பைய வச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களை விட பெரிய குடும்பத்துல இருந்து தான் பொண்ணு எடுக்கணும். அப்பதான் அது நிறைய நகை நட்டு போட்டு வரும், குடும்பத்துக்கும் பெருமை. ஏழைப்பட்ட வீட்டுல பொண்ணு எடுத்தா அந்த அளவுக்கு மதிப்பு இருக்காது, நகை நட்டும் கிடைக்காது. இதுவே ஒரு வசதியானவோ பொண்ணு கொடுக்கதா இருந்தா குறைஞ்ச வீட்டுல தான் பொண்ணு கொடுக்கணும். அப்பதான் நம்ம இஷ்டத்துக்கு அந்த குடும்பத்தை ஆட்டி வைக்கலாம். அதுக்காண்டிதான் உங்க மவளை அந்த லட்சுமி அக்கா மவனுக்கு கெட்டலாம்னு சொன்னேன். இவ பேரு லட்சுமியா மல்லியான்னு தானே சொன்னேன். மல்லியாங்கிறது இதே மாதிரி இன்னொருத்திக்கா. அவ மவன் நல்ல உஷாரா பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையா பார்த்து கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டான். ஓகே, லவ் மேரேஜா? ஆமாக்கா, ஒன்றும் தெரியாத பூனை மாதிரி இருந்துக்கிட்டு கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டான் பார்த்துக்கோங்க. அதான் அந்த பையனுக்கு கட்டி வைக்க முடியல. இந்த பையனும் அதே மாதிரி நல்லா சம்பாதிக்கக்கூடிய பையன்தான். நீங்களும் ஒத்திக்கு ஒரு மவளை தான் வச்சிருக்கிய. பணக்கார வீடா பார்த்து கட்டி கொடுத்தேன்னு வைங்களேன், உங்க மவா அவ இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. இதுவே இப்படி வசதி குறைஞ்ச இடத்துல கட்டி கொடுத்தேன்னு வைங்களேன், உங்க மவா வைக்கதான் சட்டம் அந்த வீட்டுல. மேற்கொண்டு அந்த பையனையும் உங்க மவா கூடவே கூட்டிட்டு வந்து உங்களோட இருந்தாலும் நல்லதுதான். அந்த பையனும் நல்லா படிச்ச பையன்க்கா. உங்க வீட்டோட வந்தான் அப்படின்னா உங்க கணக்கு வழக்கெல்லாம் அவன் பாத்துக்கிட்டோம்னா நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருவீல்ல ரெண்டு பேரும். சரிதான், அதுக்கெல்லாம் ஒத்துக்கிடுவோம்ல. நீங்க வேற 40 பவுன் நகை போடுதன்னு மட்டும் சொல்லி பாருங்க, சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுவோங்க. உலகமே பணம் காசு தானே சுத்துது. அதுவும் சரிதான். சரி, அப்போ நான் அதை பேசி பார்க்க என்ன? சரிக்கா. சரி, நான் ஒரேடி அங்கேயே நின்னம்னாலும் என்னமும் சொல்லுவாள்வே, நான் போய் அங்கே இருக்கேன். சரி இல்லதா, எங்களுக்காண்டி எங்க பிள்ளைக்காண்டி நீ ரொம்ப மெனக்கிடுத. ஐயா இருக்கட்டுக்கா, நான் வீடு வாசல் கெட்டும்போது காசு பணம் கொடுத்து உதவுனது நீங்க தானே. வேற எந்த நாதி தந்தது எனக்கு? இன்ன வரைக்கும் கொடுத்த ரூபாயை திருப்பி கூட நீங்க கேட்கல, இனிமேலும் கேட்க மாட்டிய. ஏன்னா உங்க மவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேன். அப்படிங்கும் போது இதெல்லாம் ஒரு விஷயமா? சும்மா இருங்க, ஏதோ வேட்டாள் மாதிரி பேசிய. சரி, நான் அங்க போய் இருக்கேன். என்னக்கா இவா என்ன இப்படி சொல்லிட்டு போறா? என்னைக்கு நாள் கொடுத்துருவாயே திருப்பி தருவா, நம்ம ஓயாம கேட்டா நல்லா இருக்காது அப்படிங்கக்காண்டி கேட்காம இருக்கேன். அதுக்காண்டி ஒரேடியா தராம அமுக்கிடுவா போலையே. பேச்சே சரியில்லையே. சரி, நம்ம புள்ள கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் இவட்ட என்ன ஏதுன்னு பேசி வசூல் பண்ணிட வேண்டியதான். இனிமே கேட்கவா போறியன்ட்டு போறா. இதென்ன காந்தி கணக்கா அப்படியே கேட்காம விடுறதுக்கு? ஆட்கள் வந்திருக்காவுல, அவ முன்னாடி நம்ம டீசெண்டா மட்டுமே பேசிக்கிடணுங்கிறக்காண்டி அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்காண்டி ஒரேடியா மொட்டை அடிச்சிட்டு போலாம்னு நினைக்கா? நல்லா அலையுதா சிலிப்பி. ஏலதா வீட்டை பத்தி எல்லாம் சொல்லிட்டலாமா? அதெல்லாம் சொல்லிட்டோம்க்கா. மாடு கண்ணெல்லாம் வச்சிருக்காவே. மாவே 50,000 சம்பளம் வாங்குதா, நல்ல பெரிய வீடா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதே ரொம்ப பெரிய இடம் மாதிரி தெரியுதல்லதா, எங்களுக்கு ஒத்து வருமா? ஐயா உங்களுக்கு என்னக்கா குறைச்சலு? ஆடு மாடு கோழி வீடு வாச கொண்டு வயக்காடு என்னத்துல குறைஞ்சிட்டிய நீங்க? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்காதியே. அந்த பொண்ணு வரவும் சரின்னு ஓகே பண்ணிருங்க. என்ன பாப்பம்மா, பிள்ளைகிட்ட பேசி பார்த்துட்டு தான் முடிவு எடுக்கணும்னு நீ டக்குன்னு எதுவும் சொல்லிடாத. சரிக்க, தப்பா எடுத்துக்கிடாதீங்க. என் பொண்ணு கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட்டாக்குவா. பரவாயில்ல இருக்கட்டும், சின்ன பிள்ளை தானே. ஆட்கள் பார்க்க வரவுன்னு தெரிஞ்சா கொஞ்சம் மேக்கப்லாம் போடத்தானே செய்வாவோ. ஆமா, அவ பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பெங்களூர் தான். நாங்களுமே பெங்களூர்ல தான் இருந்தோம். இப்போ இங்க வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும். இது எங்க பூர்வீக ஊர் அப்படிங்கிறனால தான் ரிட்டர்ன் இங்கேயே வந்துட்டோம். அவ அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால கொஞ்சம் மாடர்னா தான் இருப்பா. ஏக்கா நீங்களும் தான் ரொம்ப மாடர்னா இருக்கியா? உங்க வீட்டுக்காரர் அதுக்கு மேல இருக்காவோ? கரெக்டா சொன்னீங்க. எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப மாடலா இருக்கிறது தான் பிடிக்கும். அப்புறம் எங்க பொண்ணை ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம். ஸோ கல்யாணம் ஆகி போகிற வீட்லேயும் அவளுக்கு எந்த ப்ரெஷரும் இல்லாமல் அவள் ஹாப்பியாக நிம்மதியாக இருக்கணும்னு தான் நினைக்கும். சரி அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அவள் இஷ்டம் போல மனம் போல இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு நல்லபடியாக நல்ல கலகலன்னு பேசி வச்சுருந்தா போதும். சின்ன பொண்ணு, இந்த பொம்பளை நாங்கள் பெரிய மாடல் ஃபேமிலி, நாங்கள் பெரிய எந்த ஃபேமிலி, எங்கள் பிள்ளைய அப்படி வளர்த்துட்டோம் இப்படி வளர்த்துட்டோம் நீட்டுதால ஒழிய வந்தவளுக்கு ஏதாவது கொடுக்கலான்னு பார்த்தியா? ஆமாக்கா, நானும் அதான் நினைக்கேன். நான் வேற வீட்டில் ஒன்றுமே திங்காமல் வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. நானும் அதே தான், பொங்கி வச்சு சோத்த கூட திங்கல. சரி வெளியே இடத்துக்கு வரோம், நல்லா நிறைய சாப்பிடணும் அப்படின்னு. இந்த பொம்பளை வந்தவளை வான்னு கட்டிட்டு ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டுக்கா. இந்த பணக்கார கூட்டமே அப்படிதான்க்கா. பெரிய இடமா பொண்ணை பார்த்தா இதுதான் கெதி. அதான் நம்மள மாதிரி ஆளுக்கு தான் வீட்டுக்கு யார் வந்தா உடனே காப்பியோ டீயோ போட்டு கொடுத்துட்டு தான் பேசவே ஆரம்பிப்போம். நம்ம வந்து இப்படி நேரம் அவங்க ஒரு பிஸ்கட்டு காப்பியாவது கொடுத்துக்கான்னு பாரு. சரி அதுவும் வேண்டாம், ஒரு கூல் ட்ரிங்க்ஸா தரலாம்ல? ஆமா பத்திலக்கா. வந்தவளுக்கு ஒண்ணு கொடுக்க வழி இல்ல, இதுல மாடன்னு வேற நீட்டிக்கிட்டுதான். ஹேமா கொஞ்சம் சீக்கிரம் வாமா. ஓகேமா, 5 minutes. சின்ன பொண்ணு ரொம்ப இங்கிலீஷ்ல பழையதில்ல. நல்லதானே, நாலு படிச்ச பிள்ளையா இருக்கும். அப்படின்னாலும் இவ வீட்டுல வந்து சாணி தெளிதான் அல்ல போகுது. அதுக்கு என்னத்துக்கு இப்படி தான் இங்கிலீஷ் பேசிக்கிட்டு? ஏன் நாலு உங்களுக்கு இருக்கே முடியல? ஒரு மாடி உருண்டுகிட்டு வரிய பெசாட்டி கிடங்க. அதுக்கு சொல்ல சின்ன பொண்ணு, நம்ம லட்சுமி அக்கா வீட்டுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு வரணும்னு தான் நான் கவலைப்படுதேன். வேற என்ன? நீங்க அப்படியே வருத்தப்படுவீங்க, நல்லா தெரியும். மூடிக்கிட்டு உட்காருங்க. ஹாய் ஆண்டி. ஏன் சின்ன பொண்ணு இருக்கையிலே வாய புழக்கா? நான் மட்டும் இல்ல நால்முடி, நீங்களும் பொண்ணை பார்த்தா வாய பொழந்துருவீங்க. அங்க பாருங்க. அப்படி என்ன பெரிய பேரழகியா? ஹலோ ஆண்டி. ஏக்கா இந்த பொண்ணு என்னக்கா
டிவில வர நடிகை மாதிரி இருக்கு. அதான் லட்சுமி நானும் பாக்கேன். அவன் அம்மா மாடணும்னு சொன்னாவோ, அதுக்காண்டி இப்படியா? சின்ன பொண்ணு, இது என்னது, பொண்ணா பொம்மையா? அதான்க்கா. இந்த லதா சொன்னா என்னையே மாதிரி இருக்கும் பொண்ணு, என்னையே மாதிரி இருக்கும்னு. இவளுக்கு மஞ்சள் மண்டைனா அவளுக்கு புழு கலர் மண்டை. கிட்டத்தட்ட மாடலுன்னு அவள் எனக்கா தான் இருக்கு பொண்ணு. ஆமா பத்திலக்கா. லட்சுமி அக்கா அந்த பிள்ளைய கெட்டவன்னு நினைக்கியோ? யாரு கண்டா? ஏக்கா, என் வீட்டுக்குள்ள அந்த பிள்ளை ஆய்க்கப்பட்டு வராதுக்கா, வேண்டான்னு சொல்லிட்டு போயிருவோமா? அப்படி டக்குன்னு முடிவெடுக்காத லட்சுமி. ஒருவேளை அந்த பிள்ளை துணிமணி தான் அப்படி போடமா இருக்கும். மற்றபடி நம்மள மாதிரி ஆளோட ஆளா பேசி வச்சிருக்க பிள்ளையா இருந்தா நல்லது தானே. கொஞ்ச நேரம் பேசி பார்ப்போம். அந்த பிள்ளை எப்படி பேசி என்னங்கிறத பார்த்துட்டு அடுத்து முடிவெடுப்போம். சரிக்கா. எனக்கு எதுவுமே பேச வாய் வர மாட்டேக்கு, நீங்களே பேசுங்கக்கா. சரி, அப்ப நானே பேசி பார்க்கேன். பொண்ணு என்ன படிச்சிருக்காமா? நான் மாடலிங் படிச்சிருக்கேன் ஆண்டி. பொண்ணுக்கு ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குக்கா, நல்லா நீட்டா போட்டிருக்காளே. தேங்க்ஸ் ஆண்டி. கல்யாணத்துக்கு பிறகும் ட்ரெஸ் எல்லாம் இப்படியே தான் பண்ணிக்கிடுவியாமா? ஆமா ஆண்டி, எனக்கு இப்படி ட்ரெஸ் தான் ரொம்ப பிடிக்கும். சரி, அப்ப லட்சுமி அக்கா வீட்டுக்கு ஏத்த மருமோதான். ஏக்கா சரின்னு சொல்லுங்கக்கா, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சிருவோம். எனக்கு தெரியும், நீ கொஞ்ச நேரம் மூடிட்டு இரு. என்னக்கா என்ன சொல்றியா? ஒன்னும் கேட்கல. சாந்தி, செத்த நேரம் அமைதியா இருமோ. ஏன்க்கா, பொண்ணு பார்க்க வந்திருக்கோம்னா என்னத்தையாவது கலகலன்னு பேசி இருந்தா தான் நல்லா இருக்கும். இதுக்கு தாங்க சொன்னேன் இவ்வளவு எல்லாம் கூட்டு வரக்கூடாதுன்னு. ஏன்க்கா, இப்ப நாங்க வந்ததுனால என்ன குறைஞ்சு போச்சு? பொண்ணுக்கு தான் துணி கொஞ்சம் குறைச்சலா இருக்கு, அதுக்கு நாங்களா காரணம்? ஏம்மா, நீ வாயை வச்சுக்கிட்டு செத்த நேரம் சும்மா இரியம்மா. அடுத்த ஊருக்கு அடுத்த வீட்டுக்கு வந்திருக்கவங்க அதை மனசுல வச்சுக்கிட்டு பேசு. ஏக்கா, பேச கூட உரிமை இல்லையா? வாயை பத்திட்டு இருக்குதாருன்னா இருச்சாந்தி, இல்லாட்ட கிளம்பு. நாங்க இருக்க குழப்பத்துல நீ வேற என்ன உங்களுக்குள்ளே பேசிக்கிடுதியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, சும்மாதான். அப்புறம் நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியிருந்தோம். எங்க அவளுக்கு யாரும் அவளை கேள்வி கேட்டா பிடிக்காது, அவ இஷ்டப்படிதான் இருப்பா. ஆமா, நாங்க ரொம்ப செல்லம் வளர்த்துட்டோம், யாரும் அவளை எந்த கொஸ்டினும் கேட்க கூடாது. இந்த சமையல்லாம் பண்ணுவாளா? சமையல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது, மேகிலாம் கிண்ட தெரியும். ஏப்பா பரவாயில்லையா? இப்போ உள்ள பிள்ளைல அடுப்படிக்கிட்டே போறதுக்கு யோசிக்கும். இதான் மேகிலாம் கிண்டுவானா ரொம்ப பெரிய விஷயம் தான். அப்போ லட்சுமி அக்கா வீட்டுக்கு ஏத்த மருமோதான். என்னக்கா, நான் சொல்றது சரிதானே? ஆமா சாந்தி அக்கா, லட்சுமி அக்கா குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி கரெக்டா இருப்பா, பாத்துக்கோங்க. அதானே நான் சொன்னேன். ஏக்கா, இந்த லதா பட்டவளுக்கு மண்டை கோளாறு எது இருக்குமோக்கா? நானும் அப்படித்தான் நினைக்க லட்சுமி. மண்டையை தங்கட்டி வச்சிருக்கா பத்தியா, மூட வளர்ச்சி இருக்காதுன்னு நினைக்கேன். இவளையெல்லாம் நம்பி நம்ம வந்தோம்லக்கா, என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். அதை சொல்லு. இப்ப எப்படிக்கா அங்க இருந்து கிளம்பி போவ? இந்த பிள்ளையோட தாக்காரி அவளை எதுவுமே சொல்லக்கூடாதுங்கா. சமையல் தெரியுமான்னு கேட்டா மேகி தெரியும், நூடுல்ஸ் தெரியுங்கா. இதெல்லாம் என் குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராதுக்கா. இருலட்சுமி, டக்குன்னு முறிக்கேண்டாம். ஒருவேளை சமையல்லாம் செய்ய சொல்லி கொடுத்தா கத்துக்கிடுவாளா என்னமோ. இன்னும் கொஞ்சம் பேசி பார்ப்போம் ஒத்து வருமான்னு. எனக்கெல்லாம் ஒத்து வருமோ துளி அளவு கூட தோணலக்கா. சரி பாப்போம் பொறு. இந்த மேகி பாக்கி எல்லாம் எங்க குடும்பத்துக்கு ஒத்து வராது. சமையல் செய்ய தெரியாட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்தா கத்துக்கிடுவாள்ல. நோ நோ ஆண்டி, எனக்கு சமைக்கிறதுலாம் பிடிக்காது. ஆமா, அவளுக்கு சமையல் பண்ணவே பிடிக்காது. ஏக்கா, பொம்பளை பிள்ளைல சமையல் தெரியலன்னா வீடு எப்படி நடத்த முடியும்? அதான் அவளோட மதரின்ல பாத்துக்கோங்கல்ல. மதரின்லன்னா அது யாருமா? சரசுக்க மதர் இல்லன்னா மாமியாருக்கு. ஓ, அதை சொல்லியலோ. மாமியார் எத்தனை வருஷத்துக்கு பாத்திர முடியும்? அவ கண்ணுக்கு பிறகு இந்த பிள்ளை தானே குடும்பத்தை பார்த்து நடத்தணுங்க. அவங்களுக்கு பிறகு என் பொண்ணோட ஹஸ்பண்ட் சமையல் பண்ணிக்கலாம். அப்படியே யாருக்கும் சமையல் தெரியாட்டாலும் டோன்ட் வரி ஆண்டி, ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அட அட அட, பொண்ணுன்னா இப்படிலாம் இருக்கணும். இப்படி ஒரு மருமக கிடைக்க லட்சுமி அக்கா கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் நாள்முடி வாயை வச்சுக்கிட்டு சும்மா கிடைங்களே. ஏன் சின்ன பொண்ணு, நான் என்ன தப்பாவா சொன்னேன்? நான் எங்க போனாலும் அவசரமா பேசுறேன், அப்படி சொல்ல இப்படி சொல்ல பிய. இன்னைக்கு நான் நல்ல வார்த்தையில தானே பேசுறேன், இப்பவும் முறைக்கே எல்லாரும். நீங்க ஒன்னும் பேசண்டா, பொத்திக்கிட்டு கிடங்க. எனக்கே அந்த பிள்ளைய பார்க்கவும் பேச்சே வர மாட்டுக்கு. லட்சுமி அக்காவே பாவம், மேப்படி பேசி பேசி பாடா படுத்தாதிய. மூடிக்கிட்டு கிடங்க. நகையெல்லாம் கண்டிப்பா ஒரு 40 பவுனாவது போட்டுருவோம். இது 40 பவுனா? ஆமா, மாப்பிள்ளையும் பொண்ணும் உங்க வீட்டுல இருந்தாலும் சரி எங்க வீட்டுல இருந்தாலும் சரி எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இங்க இருந்தா அவ இஷ்டத்துக்கு அவ இருந்துக்கலாம். ஸோ மாப்பிள்ளை எங்க வீட்டோட இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான். இல்ல உங்க வீட்டுல தான் இருக்கணும்னாலும் ஓகே. பட் ஏன் பொண்ணு அவ இஷ்டத்துக்கு தான் இருப்பா, அதை நீங்க எந்த கேள்வியும் கேட்க கூடாது. யாத்தி, 40 பவுன் பொண்ணு கட்டிட்டு வந்தா லட்சுமியை கையில பிடிக்க முடியுமா? இவ்வளவு நேரம் ஒண்ணுக்கும் முறைச்சுக்கிட்டு இருந்தாலும் இப்ப பார்த்தா 40 பவுன் சொல்லவும் வாயை பத்திக்கிட்டு கழுவும் சரின்னு சொல்லிடுவாள்வளோ. விடக்கூடாது, அவளோட கோவப்பட்டு எந்திரிச்சு வார அளவுக்கு என்கிட்ட பேசி விட்டுற வேண்டியதான். லட்சுமிக்கா, பிறகு என்ன 40 பவுன் போடுறதுட்டாவோ சரின்னு சொல்லிட வேண்டியதானே. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சிடலாம். ஏன் சாந்தி இப்படி இருக்கா? வாயை பத்திட்டு இரு கொஞ்ச நேரம். இதுக்கு தான்க்கா இவளெல்லாம் கூட்டு வரக்கூடாதுங்கிறது. ஏன்க்கா, நான் என்ன தப்பாவா சொல்லிட்டேன்? நீங்க எதிர்பார்த்ததை விட 4 மடங்கு 5 மடங்கு அதிகமா சொல்லாவே போதாதான். உங்களுக்கு மனசுக்குள்ள குழுகுன்னு இருக்கும். அடிச்சதுரா லக்கி பேசுன்னு கல்யாணத்தை முடிக்கதான் போறியா? என்கிட்ட எப்படி முறைக்கணக்கா நடிக்கிய? நான் ஒன்றும் உன்னைய மாதிரி கிடையாது, பணம் காசு நகைன்னு அலையிறதுக்கு. எனக்கு மனசுதான் முக்கியம். உன்னைய மாதிரி காசு பணம் வீடு நகைன்னு பேய் பிடிச்ச அலையிலனா. ஆமா, பேய் பிடிச்ச அலைதாவே. நல்ல பெரிய இடமா பார்த்து பொண்ணு பார்க்க சொல்லி வந்து உட்காந்துக்கிட்டு ஒண்ணுமே தேவையில்லைங்க மாதிரி நடிக்கிய. சாந்தியக்கா, பாரு சின்ன பொண்ணு எப்படி பேசாவன்னு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னு வைங்களேன், நானே எனக்கு இருக்க ஆத்திரத்துக்கு உங்களை தலையை திருப்பி போட்டுருவோம்க்க.
ம், இதே மாதிரி வாயை பொழந்துக்கிட்டு இருப்பீங்களோ இல்லாட்டா வாயை பொத்திக்கிட்டு இருப்பீங்களோ, சத்தமே வரக்கூடாது, அப்படியே இருந்துக்கிடணும். இந்த வீட்டை விட்டு வெளியில போற வரைக்கும் அடுத்து ஒரு வார்த்தை நீங்க பேசுனீங்கன்னாலும் சங்கு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன. உங்க முடிவு என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த வேலையில பார்க்கலாம். லட்சுமி அக்கா சட்டுன்னு சரின்னு சொல்லுங்கக்கா. அடுத்த முகூர்த்தத்துல நிச்சயதார்த்தத்தை வச்சு அதுக்கடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சிருவோம். இல்ல வீட்டுக்கு போய் கொஞ்சம் பேசிட்டு சொல்லட்டுமா? ஓகே ஓகே, வீட்டுக்கு போய் கலந்து பேசிட்டு கால் பண்ணுங்க, ஓகேவா? என் நம்பர் லதா கிட்ட இருக்கும், நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. சரிம்மா, நாங்க கிளம்புதோம். இருங்க, காஃபி டீ ஏதாவது குடிச்சிட்டு போலாம். எங்க வீட்டுக்குலாம் யார் வந்தா உடனே காஃபி டீ கொடுக்க தான் பழக்கம். 1 மணி நேரம் கழிச்சு கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன? எங்க ஊர்லயுமே வந்த உடனே கொடுத்துருவோம் தான். நான் காஃபி ஆர்டர் போட்டு 1/2 ஹவருக்கு மேலாவது, ஏன் லேட் பண்றாங்கன்னு தெரியல. இப்போ வந்துரும், இருங்க குடிச்சிட்டு போலாம். என்னது காஃபி டீ ஆர்டர் போட்டுருக்கீங்களா? ஆமா, வீட்ல காஃபி போடலாம், பட் கிச்சன் எல்லாம் மெஸ்ஸி ஆயிடும். இதுக்கு முன்னாடி நாங்கள் பெங்களூர்ல தான் இருந்தோம். இப்போ இங்கே வந்து 1 மந்த் தான் ஆகுது. அங்கேயெல்லாம் காஃபி ஆர்டர் போட்டால் 10 மினிட்ஸில் கொண்டு வந்துருவாங்க. இங்கே ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறாங்கன்னு தெரில. ஏக்கா எனக்கு மயக்கமாக வருதுக்கா. ஏன் இல்லையா முலாத்துல பூரா இங்க வாசல்ல காயப்பட்டு இருக்க? படி ஏறதுக்கு எவ்வளோக்கா ஆவி இருக்கு, காலெல்லாம் வலிக்குது, அதான் இங்கே போட்டேன். என்கிட்ட சொன்னா நானாவது கொண்டு போய் போட்டு ரூம்ல மேல. அங்கே மட்டும் என்னவா கால் வலிக்குன்னு நேற்று தைலம் தடவிட்டு இருந்தீர்களா? ஏன் போட்டு மேலே ஏறி கால் வலி இழுத்து வைப்பானே. குறையத்தானே எங்கனே காயும், நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்கி. இந்த வெயில் காலம் முடியதுக்குள்ள ஒன்று ஒன்றா காய போட்டு எடுத்துடணும். சரி, நான் வயலுக்கு வேலைக்கு போகணும், போயிட்டு வரேன்னா. வயலுக்கு வேலைக்கு போறீங்களா? நான் இன்னைக்கு காலையில் கட்டதுக்கு வேலை ஒன்றும் இருக்க மாதிரி இல்லை அப்படின்னியா? சொன்னேன், அடுத்து குமரேசன் சொன்னா அந்த மாதிரி வயக்காட்டுல வேலை இருக்குல்ல, போக வேண்டி இருக்கும் வாரியான்னா. சரி வாரதையா விடுவானே, வீட்டுல இருந்து என்ன போறேன், வெள்ளடி வேலை தான் ஒண்ணும் இல்லை அப்படின்னு. சரி தினம் வேலைக்கு தானே போறீரு, இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் இருக்க வேண்டியதானே? சும்மே இருந்து என்ன செய்ய, வேலைக்கு போயிட்டு இருந்தாவது 10 ரூபா கிடைக்கும். அப்படியே சொல்லிருக்கலாம்ல ஐயா. நீர் இன்னைக்கு வேலைக்கு எங்கேயும் போக மாட்டோம்னு சொல்ல போய் தான் காலையிலேயே சோறு பொங்காம கொஞ்சம் மெதுவா செய்வோமேனே இருக்கேன். சாப்பாடெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் இல்லையா? வேண்டாமா, வயக்காட்டுக்கு வேலைக்கு போனா வீட்டுக்கு வர 4 மணி 5 மணில ஆகும். அவ்வளவு நேரம் திங்காம என்ன வீரு? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க வயக்காட்டுல பட்டாணி சேவு சாமி கும்பிடுதாவலாம், அதனால மத்தியான சாப்பாடு அங்க சாப்பிட சொல்லியிருக்கான் அண்ணே. நாங்க இப்போ வயக்காட்டு வேலைக்கு போறவோ எல்லாருமே அங்க சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுருவோம். அதான் உன்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் போவோமேனு வந்தேன். ஓ அப்படியா? ரூபா எதுவும் கொடுக்கணும்ல? ரூபா கையில வச்சிருக்கீரா அப்படி? அதெல்லாம் இருக்கு. ஒரு 200 ரூபா மட்டும் தானே வைக்கணும். வச்சு சாமியை கும்பிட்டுட்டு அந்த அன்னைக்கு சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேலையில பார்த்துட்டு சாயங்காலம் வருவேன். சரி பார்த்து போயிட்டு வரும். வெயில் வேற அடிக்கி, தலையில கொஞ்சம் விளக்கெண்ணெய் வச்சுட்டு போறோம். சரி. மகா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேங்க. நான் தலை மட்டும் கட்டிட்டு வந்துருந்தேன். சீக்கிரமா, நேராவது பாரு. நான் வந்துட்டேன். போலாங்க. கிளம்புமா? கிளம்புவோம். என்ன இழுவ வலுவா இருக்கு? அதுக்கு இல்ல, எங்க அப்பாவை பார்க்க போறோம். அவ எதுவும் கூட குறைய பேசினாலும் நீங்க எதுவும் மனசுல வச்சுக்கிட மாட்டீங்களா? என்ன லுசு பேசியா? நான் தான் நம்ம கல்யாணத்தை போய் சொல்லிட்டோம்ல, உங்க அப்பா அம்மாவும் எங்க அப்பா அம்மாவும் வேற வேற இல்ல, பேசினாலும் எனக்கு ஒன்னும் தப்பாவே தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் மறுபடியும் இப்படி சொல்லுத நீ? அதுக்கு இல்ல, எனக்கு என்னமோ கோவத்துல உங்களை எதுவும் பேசிடுவாங்களோ, அதனால எதுவும் சண்டை வந்துருமோன்னு பயமா இருக்கு. அப்போ ஒண்ணு செய்யுமா? என்ன? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீ அப்பாவை பார்க்க போற, அப்படித்தானே? கல்யாணம் முடிஞ்சு முறையா பார்க்க போறப்போ நானும் கூட வந்தா என் மேல இருக்க கோவத்திலேயே உங்ககிட்டயும் பேசாம போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதோட உனக்கும் நான் எதுவும் நினைச்சிடணுங்க பயமும் இருக்கு. அதனால நான் என்ன சொல்லேன், சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு நான் வாசல்ல நின்னுக்கிட்டேன். நீ போய் அப்பா கிட்ட என்ன பேசாம பேசிட்டு வா. ஏங்க நீங்களும் வரணும்லாங்க? நானும் வரணும் தான் மகா. பட் உங்க அப்பா என்னைய பார்த்ததும் என் மேல இருக்க கோவத்துல திட்டிட்டு உங்ககிட்டயும் பேசாம போயிட்டாவுன்னா நீ மட்டும் போனாவது உங்ககிட்ட மட்டுமா பேசிக்கிடுவாவே. அதை வச்சு நீ கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிடுவல. அப்படி சொல்றீங்களோ? ஆமாம்மா, கொஞ்ச நாளைக்கு நீ மட்டும் அப்பாவோட பேசி கொஞ்சம் சகஜம் ஆயிரு. அதுக்கப்புறம் பைய என்னையும் ஏத்துக்கிடுவாங்க. எடுத்த உடனே நானும் வந்து கண்ணு முன்ன நின்னு வையேன், கண்டிப்பா என் மேல உள்ள கோவத்துல என்கிட்ட கோவப்பட்டு கத்திட்டு போயிருவாங்க. உன்னை அப்புறம் கண்டுக்கிட்டே மாட்டாங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிரும். நான் சொல்றது சரிதானே? அப்படியே செஞ்சிருமா? சரிங்க, அப்படியே பண்ணுவோம். சரிம்மா, போமா? சரிங்க, வா. என்னப்பா இங்கே கிளம்பிட்டாப்ல தெரியுது? ஆமாப்பா, இங்கதான் பக்கத்துல. சரி போயிட்டு வாங்க. எம்மா ஏத்தே இவங்க மகன் கூப்பிடுறத பாருங்க. நான் ஒன்னும் செவிடி இல்ல, கூப்பிடுறத காது கேட்கத்தான் செய்யுது. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு கிளம்பட்டும். ஏமா இப்படி கோவமாவே பேசுத? ஏங்க நான் ஒன்னும் சும்மா இல்ல, வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் என்னை தொந்தரவு பண்ணாம எந்தாலையும் போக சொல்லுங்க. நீ அம்மா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இங்க காய போட்டுட்டு இருக்க, என்கிட்ட தந்தாதான் நம்ம மாடியில கொண்டு போய் காய போட்டு வரும்ல, இல்லாட்டா மகா கிட்ட கொடுத்தா கூட காய போட்டு தந்துருவா உனக்கு. எவ்வளோ உதவி எனக்கு தேவையில்லை. அத்தை அயன் லேடிங்க, யார் ஹெல்ப்பும் உங்களுக்கு தேவையில்லை. சரி அம்மா, நாங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு வரோம்னா. ஏங்க யார் எந்தாலையும் போட்டு எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. மத்தியான சாப்பாடு இங்கேயா இல்ல கடையில திங்க பரவாயில்லன்னு கேட்டு சொல்லுங்க. விக்கிய விலைவாசிக்கு சோத்த பொங்கி தூர தட்ட முடியாது. மத்தியான தீவனம் இங்க திங்கதா இருந்தா எல்லாருக்கும் சேர்த்து பொங்குவேன். அப்படி இல்லைன்னா எனக்கு மட்டும் பொங்கி நான் சாப்பிட்டுக்கிடுவேன். யாருக்காண்டியும் பொங்கி நாசமாக்க முடியாது. ஏத்தே கண்டிப்பா மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடும். தே நீங்க செய்த மாதிரி ருசியான சாப்பாடு ஹோட்டல்ல கூட கிடைக்காது.
சரிம்மா நாங்க போயிட்டு வரோம். இப்பா வரோண்ணே. சரிப்பா, நானும் வயலுக்கு வேலைக்கு போறேன், சாயங்காலம் தான் வருவேண்ணே. சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. சரி, நீ வண்டியை மெதுவா பார்த்து பைய ஓட்டிட்டு போயிட்டு வா, சரியா? சரிப்பா. பாத்தீரா எப்படி பேசிட்டு போறான்னு. நான் வேலைக்காரி மாதிரி சமையல்காரி மாதிரி அவளுக்கு தெரியுதேன். அவ அப்படி ஒண்ணும் உன்னைய சொல்லல, அது நீயா நினைச்சுக்கிட்டது. உங்க சாப்பாடு ருசியா இருக்குன்னு அந்த பிள்ளை உன்னைய உயர்வா தானே சொன்னுச்சு. எத்தனை தடவை இதுக்கு நீ என்கிட்ட சண்டை போட்டிருப்ப. சோத்தை பொங்கி வைக்க சாப்பிட்டு நீ வாட்டுக்கு போற, ஒரு நாள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பியான்னு என்கிட்ட எத்தனை சண்டை போட்டிருப்ப. ஆனா அந்த பிள்ளைய பாரு, மனசார நீங்க செய்த சாப்பாடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு உன்னைய சொல்லிட்டு போகுது. அதை கேட்டு சந்தோஷப்படுறதுக்கு இல்லாம மூஞ்சி முறையை தூக்கிட்டு அடக்க நீ. இப்படி பாராட்டுதான் மர்மம்லாம் யாருக்கும் கிடைக்க மாட்டா, புரிஞ்சுக்கோ. ஆமா, அவளா வேலை செய்தா, நான் தானே செய்தேன். அவ செய்ய மாட்டான்னு ஒண்ணும் சொல்லலையா. நீ எந்த வேலை சொன்னாலும் அவ செய்வா, கெட்டிக்கார பிள்ளை. நீ அந்த பிள்ளைய குறைவா நினைக்க, அதுட்டு ஒரு வேலையும் சொல்ல மாட்டுக்க. எதையுமே சொல்லாம வேலை செய்ய மாட்டுக்கான்னா. போதும் மருமலை தூக்கி வச்சு பேசுனது. மூடிக்கிட்டு போய் வயக்காட்டுல வேலையை பார்த்துட்டு தின்னுட்டு தூங்கி எந்திரிச்சு வாரும். மிச்சம் முஞ்சாடி பேச வேண்டியிருந்தா நைட் வந்து பேசுங்க. பேசுவேன். ஏன் மர்மம் நல்ல குணத்தை என்னைக்குனாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். இங்க பாருங்க, கையெல்லாம் ஒரே முளகால கையை வச்சு காட்டமா இருக்கு. மூஞ்சில தடவிடுவேன், பேருங்க. சரி, நான் ஒண்ணும் பேசல, போயிட்டு வரேன். பிள்ளைகளும் வரங்காட்டி நல்ல சாப்பாடு செஞ்சு வை, பசியோட வருங்க. டெல்மி செல்வகிருஷ்ணன், இதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? சென்னையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். ஓகே, எதனால இப்போ இங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அங்க எதுவும் ப்ராப்ளமா? ஒர்க் ப்ரெஷர்னாலயா? இல்லை சார், எவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் எனக்கு ஒர்க் பண்ணுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அதோட கம்பெனிலையுமே எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் ஃபேமிலியில் நான் அவ்வளோ தூரத்தில் போய் வேலை பார்க்குறத விரும்பலை யாரும். இங்கே பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஆர் யூ மேரிட்? இல்லை சார், சிங்கிள் தான். ஓகே, ஃபேமிலியில் எத்தனை பேர்? நான், அம்மா, தங்கச்சி, அப்பா மட்டும்தான் சார். ஓகே, கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணுங்க, அப்புறம் ரிசல்ட் என்னன்னு சொல்லுவாங்க. ஓகே? ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த பசு தாலியும் வந்து தொலைய மாட்டுக்கு சீக்கிரம். எம்பிட்டு நேரம் நிக்க. லட்சுமி அக்கா, பொண்ணு எப்படி நான் சொன்ன மாதிரி என்னையே மாதிரி அழகா இருந்ததுலக்கா? ஆமா, ரொம்ப அழகா தான் இருந்தது. ஏன்க்கா அத மெதுவா சொல்லுங்களேன், ஏன் இப்படி கோவமா கத்துதியே? அது ஒண்ணும் இல்லடா, பசு வராம இருக்கு பத்தியா, அந்த கோவத்துல பேசுதா. நீ ஒண்ணும் நினைச்சுக்கிடாத. ஓ அப்படியா, நான் கூட வேற எதுவும் கோவமோன்னு நினைச்சிட்டேன். பசுக்கு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணா வந்துட போதுக்கா, ஏன் இதுக்கு போட்டு கவலைப்படுதியே? லட்சுமி கொஞ்சம் கிட்ட வா. பாருங்கக்கா, கொஞ்சம் கூட என் குடும்பத்துக்கு ஒத்து வராத ஒரு பிள்ளையை காட்டிட்டு எப்படி பேசான்னு. சரி, அவ எப்படிப்பட்டவான்னு தெரிஞ்சு அவ பேச்ச கட்டுக்கிட்டு வந்தது நம்ம தப்பு. அறிவுள்ளவான் இவளை நம்பி நம்ம வந்திருக்கே கூடாது. ஆனா நீ அவட்ட என்னமும் கத்திக்கிட்டு இருக்காத. கோவமா வருக்கா, வீட்டுல உள்ள வேலையும் ஜோலியும் கட்டி இப்படி வந்து வீணா போச்சுலக்கா. சரி, பொண்ணு பார்க்கறதுனா அப்படித்தான், கொஞ்சம் முன்ன பின்ன ஆவத்தான் செய்யும். இன்னும் அடிக்கடி எத்தனை பொண்ணு போய் பார்க்க போறியோ தெரியாது. இப்ப நீ அவட்ட கோவப்பட்டு சத்தம் போட்டேன் வையே, அந்த அன்னைக்கு ஊருக்குள்ள பூரா என்ன சொல்ல தெரியுமா? நான் ஒரு நல்ல இடத்த லட்சுமி காக்க சொன்னேன், அவ அது வேண்டான்னு சொன்னதும் இல்லாம என்னைய பிடிச்சி ஏசிட்டாவ. அவளுக்கெல்லாம் யாரும் எதுவும் சொல்லாதீங்க வைக்காதீங்கன்னு ஊரு பூரா சொல்லிடுவா. அவ ஒரு இடத்துல கிடக்க மாட்டா, ஊரா சுத்திக்கிட்டே தெரியவா. தெருவுக்கு 2 வட்ட சொன்னாலும் அந்த அன்னைக்கு ஊரோட என்ன சொல்லிடுவாள் தெரியுமா? அவன் ரொம்ப சம்பாதிக்காமனு திமிரு வந்துட்டு, அதான் நல்ல வசதியான வீட்டு பொண்ணு கூட வேண்டாம்னு சொல்லிட்டா, அதான் கோவப்பட்டுட்டா வச்சுட்டான்னு பேசுவாள்வோ. இப்ப என்னக்கா செய்ய? வீட்டுக்கு போற வரைக்கும் அவ பொண்ணு வீட்டை பத்தி என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுக்கோ. அடுத்து நம்ம ஊருக்கு போன மட்டும் நான் என் அவங்ககிட்ட கேட்டுதான் சொல்ல முடியலதா, அது வரைக்கும் அந்த வீட்டுல எதுவும் சொல்லிடாதன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருவோம். அடுத்த நாள் கேட்டு வந்தா அப்படின்னா, இல்ல என் வீட்டுல கலந்து பேசினதுல வேண்டாம் சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டாவோ அப்படின்னு சொல்லிடு. இப்ப நீ அவட்ட கோவப்பட்டு பேசணும் வையே, ஊர் பூரா சொல்லிடுவா லட்சுமி அக்காக்கு யாருமே எதுவும் சொல்லாதியா, நான் சொன்னதுக்கு என்ன ஏசிட்டாவோ வச்சுட்டாவோன்றுவா. பிற ஒருத்தி கூட உனக்கு பொண்ணு வீடு இங்க இருக்க வைக்கணும் ஒன்னும் சொல்ல மாட்டாள்வோ. பிற பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமா போயிடும். அமைதியா பொறுமையா இருந்துருன்னா. சரிக்கா. சின்ன பொண்ணு, லட்சுமி அக்காண்டி எல்லா வேலையும் விட்டுட்டு நம்ம வந்திருக்கோம். சோறு எதுவும் வாங்கி தருவாங்களா கடையில? ஏக்கா மணி 12 தானே ஆகுது. ஆமா, வீட்டுக்கு போறதுக்கு 1:15 வரைக்கும் ஆகும்ல. அவ பிறகு நம்மளுக்கு சாப்பாடு வாங்கி தரேன்டமா. பொண்ணு பார்க்க கூட வந்ததுக்கெல்லாம் யாருக்கா சோறு வாங்கி தருவா? ஏன் வாங்கி தந்தா என்ன? நம்ம பொண்ணு வீட்டுல ஏதாவது சாப்பிட தருவான்னு பார்த்தோம். அங்க அவ தீ பிடிச்சவா ஒரு பச்சை தண்ணி கூட தரல. இவ்வளவு சாப்பாடு வாங்கி தந்துதானே அவனும். கேளு. நீங்க கேளுங்க, நான்லாம் ஒண்ணும் கேட்க முடியாது. நீ கேட்காட்டி போ, நான் அதா கிட்ட சொல்லிக்கிட்டேன். ஏலதா என்னக்கா, நீ அவளுக்காண்டி ஒரு நல்ல குடும்பத்தை பார்த்து அவளுக்கு சொல்லியிருக்க. 40 பவுன் நகை போடுறது பொண்ணு கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கையில வீட்டுல வேலையும் கட்டி சொல்லியும் கட்டி அவளுக்காண்டி அளப்பட்டிருக்கோம். அப்போ நமக்கு மத்தியானம் சாப்பாடு வாங்கி தருது அவ கடமை தானே. லட்சுமி அக்கா 5 பைசா விட மாட்டாவுக்கா, அவெல்லாம் இப்படி வாங்கி தருவாவே. கேட்டு பார்ப்போம்லதா, நம்ம உரிமையோட தானே கேட்கும். அவன் அவனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு நீ எதுக்கு துப்பு சொல்லணும்? நீ நான் எல்லாம் எதுக்கு வரணும்? அவளுக்காண்டி தானே அலைதும். கூட 4 பேர் வந்தாதான் குடும்பத்தை மதிப்பாவங்கக்காண்டி தானே வரோம். அப்போ அவன் அதுக்காண்டி நம்ம கொஞ்சம் என்கிட்ட செய்யணும்ல. செஞ்சா நல்லா இருக்கும், ஆனா செய்ய மாட்டாவல. நீ கேட்டு பாருலதா. யாத்தே நான் கேட்கலக்கா, எனக்கெல்லாம் சாப்பாடு வாங்கிட்டாங்கன்னு ஒருத்தட்ட கேட்கறதுக்கு கூச்சமா இருக்கும்க்க. அப்படியா? சரி, அப்ப நானே கேட்டு வாங்கி தரேன். கூச்சம் வந்துட்டான் கூச்சம். வெறும் சட்டியை போட்டு ஊர் ஊரா சுத்துதா, இதுக்கெல்லாம் கூசல. ஒரு சோறு வாங்கித்தானே கேட்கறதுக்கு அவளுக்கு கூசிட்டு. சரி, நம்மளே கேட்போம். கேட்டாதான் எதுவும் கிடைக்கும். லட்சுமிக்கா, என்ன சாந்தி? எல்லாருக்கும் வயிறு பசியும் என்னக்கா? ஆமா சாந்தி, பசு வந்துட்டுனா ஊருக்கு போயிடலாம் பத்தியா? ஆமா, சீக்கிரமே வர மாட்டுக்கான். சரி, அப்ப ஊர்ல போய் தான் சாப்பாடாக்கா? என்ன என்கிட்ட கேட்க? ஆமாக்கா, உங்க மகனுக்கு தானே பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். அப்ப நீங்க தானே ஸ்பான்சர் பண்ணணும். எது ஸ்பான்சர் பவுடர் பண்ணணுமா?
பான்ஸ் போடுறலக்கா ஸ்பான்சர் நீங்க தானே எல்லாத்தையும் செலவு பண்ணணும். இப்போ ஹோட்டல்ல சாப்பாடெல்லாம் நீங்க தானே வாங்கி தரணும். அதான் கேட்கேன். எது ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி தரணுமா? கரவி நீங்க வாங்கி தரணும்லக்கா. நல்ல கதையா இருக்கே. நான் இருக்க இருப்புல 4 பேரை கூட்டிட்டு அலைஞ்சு சோறு வாங்கி கொடுக்க எனக்கு நேரம். நானே என் வீட்டுக்கு போய் பழைய சொத்துல தயிர் ஊத்தி தான் திங்க போறேன். இதுல உங்களுக்கு சோத்தை வாங்கி கொடுக்கணும் எனக்கு என்ன அவசியம் இருக்கு? என்னக்கா இப்படி பேசிய? உங்க மகனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு தானே நாங்க இப்படி அலையுதோம். கூட வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் காப்பியாவது வாங்கி வந்துட்டீங்களா? உன்னைய நானா வெத்தலை பாக்க வச்சு அழைச்சேன். நேத்து நீயும் இவ்வளவு தான் கோயில்ல நின்னுக்கிட்டு நாங்க வந்தே தீருவோம் அப்படின்னு நீ சொல்ல போனா நீ வந்ததுக்கு என்ன உபத்திரம்லாம் பண்ண முடியுமோ அத்தனை அந்த வீட்டுல வச்சே பண்ணிட்ட. இந்த லட்சணத்துல உனக்கு கடைக்கு கூட்டு போய் விருந்து வச்சு உபசரிக்கணுமா? ரொம்ப அவசியம்ல எனக்கு. இப்படி பேசாதீங்கக்கா. ஒரு கடையில சாப்பாடு தரதுக்கு எவ்வளவு ஆயிருப்போது? ரொம்ப தான் சிக்கனம் பாக்கிய. என்கிட்டலாம் கத்த வேலை வச்சுக்கிடாத சாந்தி. நானே டென்ஷன்ல இருக்கேன். வரும்போது ஃப்ரீ பஸ்ல கூட்டிட்டு வந்தேன். போகும்போது ஃப்ரீ பஸ் கிடைக்க நம்ம தெரியல. அதுக்கு வேணா ரூபா போட்டு டிக்கெட் எடுத்து கூட்டு போறேன். அவ்வளவுதான் நான் செய்ய முடியும். நான் ஒன்னும் உங்களை அழைக்கல வெத்தலை பார்க்க வச்சு கடையில வாங்கி தரணுங்க அவசியமே எனக்கு இல்ல. பொண்ணு பார்க்க போன இடத்துல நல்ல செய்தியா இருந்தாலும் கூட பரவாயில்ல. நானே மனசு நொந்து போய் இருக்கேன். தேவையில்லாம என்ன பேச்சு வச்சுக்கிடாத. டிக்கெட் எடுக்க பஸ்ல ஏறி வாரதா வா, இல்லாட்ட இங்கனே உட்காந்துக்கோ. இதுக்கான சின்ன பண்ணி உனக்கும் சேர்த்து தானே நான் பேசுறேன். நானா உங்களை பேச சொன்னேன்? உங்களுக்கு கடையில தீவனந்தீங்கன்னா வீட்டுக்கு போய் ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிடுங்க. யார் வேண்டாம்னா? அங்கங்க மனசி அடிக்க வெயில மண்டை காஞ்சி போய் தெரியுதா? இதுல இவளுக்கு கடையில போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கணுமா? கொடுத்துட்டு தான் மறுவேளை பாப்பாவே. சரி நான் வந்ததே தப்பு. ஒரு கிளாஸ் காப்பி கூட கிடையாது. லட்சுமிக்கா இனிமேல எங்கேயும் பொண்ணு பார்க்க போறேன் பண்ணு பார்க்க போறேன் இனி கூப்பிடாதேக்கா. நான் வரவே மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். நீ வரவே வேண்டாம். இன்னைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு உன்னைய வர சொல்லி நான் அழைக்கல. நீயா தான் வந்த. அதே மாதிரி இதுக்கப்புறம் போறதா இருந்தாலும் எக்காரணம் கொண்டு உன்னைய மட்டும் கூப்பிடவே மாட்டேன். ஏட்டி உனக்கு இன்னைக்கு வேலை அதிகம் தான் வீட்டுல. என்ன வேலை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வந்ததுலேருந்து வீடு வாசலை ஒதுங்க வச்சு தூக்க, அடுப்படி தூக்க, பாத்திரம் கழுவுன்னு நிறைய வேலையாகி போச்சு இன்னைக்கு. அதெல்லாம் ஒன்றும் பெரிய வேலை இல்லைம்மா. நீ ரொம்ப பாத்திரமும் ஆக்கலை. கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் வச்சு தான் சமையல் பண்ணியிருந்தேன். நிறைய இருந்தாலும் சொல்லலாம். என் வீட்டிலலாம் நான் சமையல் பண்ணோம்னா இதை விட அதிகமாக பாத்திரம் சேரும். அதை விட இங்கே கம்மி தான். நீ வச்ச குழம்பு கறிக்கு முன்னாடி வேலை பார்க்கறதுலாம் ஒரு விஷயமா? நல்லா வச்சுருந்தம்மா. அப்படியே மக்களே நல்லா இருந்ததோ? நல்லா இருந்துமா. அந்த பழைய காலத்து ஆச்சி மாதிரி வைக்க டேஸ்ட்டு. சின்ன பிள்ளையில எனக்கு ஆச்சி வச்சு தந்தா தெரியுமா? அதே மாதிரி இருந்தது. எந்த ஆச்சிட்டி சொல்ற? எங்கள் அம்மையை சொல்லியா இல்லையா மாமியால சொல்லியா? 2 பேருமே நல்லா செய்வாவோ. ஆனால் ஸ்பெஷல்னா உன் மாமியா தான் ருசியாக செய்வா உங்கள் அம்மையை விட. பேவல எப்படி பேசு பேரு? ஏட்டி எங்கள் அம்மா தானட்டி உன்னைய தூக்கி வளர்த்தா. உங்கள் ஆச்சிக்காரி உன்னைய தூக்கவே மாட்டா. அவளுக்கு ஆம்பளை பையன் தான் பிடிக்கும். எங்கள் அம்மா தான் உன்னைய தூக்கி வளர்த்தா. உனக்கு ஒன்றுனா செஞ்சு தருவா. இன்னைக்கு என்னடானா உங்கள் ஆச்சிக்காரி தான் உனக்கு பிடிக்கும். என்ன அப்படி இல்லைம்மா. சரிதான் டி. அவள் ஆச்சிக்காரியை தான் அவளுக்கு பிடிக்கி. என்னதான் எங்கள் அம்மா தூக்கிப்பட்டு வளர்த்தாலும் உங்கள் குடும்பத்தாளுக்கு தான் உனக்கு பிடிக்குன்னா இவா ஒருத்தி. சும்மா சின்னம் டி. உனக்கு பிடிச்சது சரி. மருமனுக்கு பிடிச்சிருந்ததா குழம்பு கறி? அதெல்லாம் நல்லா ஊற்றி சாப்பிட்டாவம்மா. சரி சரி. உன் மருமவ மத்தியானம் தீவனம் தின்னுட்டு வருவாளா? இங்கே வந்தா திங்க போறாளா? இங்கே வந்து தான் திம்பான்னு நினைக்கேன். முதி காலையிலேயே தீவனம் திங்கல. புட்டை வச்சு போட்டு போயிருக்கா. இங்கே இருக்க மத்தாலம் மறைக்கு தானே போயிருக்கா. வந்துருவா. லட்சுமி கடையில் வாங்கி கொடுக்காளா என்னமோ தெரியல. ஐயா அவ ஏன் வாங்கி கொடுக்கணும்? அதோட பொண்ணு பார்க்க கூட்டு போகிறதுக்கெல்லாமா சாப்பாடு வாங்கி கொடுப்பாவோ? அவாவா வீட்டில் பொங்கி திங்க தான் நியாயமாக இருக்கும். ஆமாம். ஆனால் இவ அந்த சாந்தியெல்லாம் லேசுப்பட்டவளோ கிடையாது. என்னத்தையாவது செலவழுத்து விடுவாள்வோ. பாவம் அவள் என்னதால தெரியல லட்சுமி. அவள் வேண்டாம் தான் நினைக்கா. இவ்வளோ 2 பேத்தையும் இவ்வளோ தான் கங்கணம் கட்டிட்டு போறன்னு போயிட்டாள்வோ. ஆமாம் இவ்வளோ அனாவசியமாக போனால் யார் தான் வேணும்னு நினைப்பா? கடவுளே என்ன பிரச்சனைனே தெரில. வண்டி நவளவே மாட்டுக்க. எப்படி வீட்டுக்கு போகிறேனே தெரியலையே. இந்த அம்மா தான் வெளியில் கிளம்பும் போதே போவாதான்னு எப்போ பார்த்தாலும் தடங்கள் போட்டுகிட்டே இருக்கா. அவள் சொல்லுத மாதிரியே இன்னைக்கு நடந்துருச்சு. எதுவும் ஆயிரப்போது பொட்டப்பில் ஒத்தையில் போவாதான்னு சொல்லியே இப்படி ஆயிடுச்சு. பூரணி என்னங்க நிக்காங்க? பூரணி? ஹாய் நீங்களா? ஆமாங்க. நீங்க என்ன இந்த பக்கம்? எங்க வீடு இங்க பக்கத்துல தானே இருக்கு. ஷாப்பிங் போலான்னு கிளம்புனேன். கிளம்பும் போதே எங்க அம்மா வழக்கம் போல திட்டிகிட்டே இருந்தா போவாதன்னு. கரெக்டா வண்டி நின்று போச்சு. என்ன பிரச்சனைனே தெரியல. ஒர்க் ஷாப்புக்கு போய் பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கேன். ஏதாவது வண்டி வந்தா டோ பண்ணிட்டு ஒர்க் ஷாப்ல போய் பார்க்கலாம்ல? எங்க இந்த பக்கம் ஒரு வண்டி வர மாதிரி இல்ல. அப்படியே வந்தாலும் லாரி பஸ் இந்த மாதிரி தான் வருது. ஆமா அதுவும் மத்தியான நேரங்கிறதுனால ரொம்ப வண்டிலாம் ஒன்றும் வராது. என்ன செய்ய இன்னைக்கு பொழுது இப்படித்தான் போகணும்னு இருக்கு. அப்பாவுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா வேலையா இருப்பாவோ. அம்மா கிட்ட சொன்னா பயந்துருவா. என்ன செய்யணும்னு தெரியாம நின்றுட்டு இருக்கேன். ஒர்க் ஷாப்புக்கு வேணா நான் டோ பண்ணி கூட்டு போட்டுமா? இல்ல நான் பாத்துக்கிட்டேன். உங்க ட்ரெஸ்ஸிங்லாம் பார்க்கும்போது எங்கேயும் முக்கியமா கிளம்பிட்ட மாதிரி இருக்கு. எனக்காக டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்க போங்க, நான் பாத்துக்கிட்டேன். எங்கேயும் போலங்க, போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். எங்க போயிட்டு வந்தீங்க? அதுவா, எங்க அம்மாவுக்கு நான் சென்னையில வேலை பார்க்கறது பிடிக்கல. ரொம்ப தூரமா இருக்கு. பக்கத்துல எங்கேயாவது வேலை பாரு, நம்ம வீட்டோட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. அதான் இங்க திருநெல்வேலியில ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு வரேன். ஓ அப்படியா? என்னாச்சு இன்டர்வியூ? ஓகே தானா ரிசல்ட்? ஆமா ஓகே பண்ணிட்டாங்க. நாளையில இருந்து வேலையில ஜாயின் பண்ண வேண்டியதான். ஹே வாவ், கங்க்ராட்ஸ். தேங்க்ஸுங்க. நான் முதல்ல எங்க அம்மா கிட்ட தான் சொல்லணும்னு நினைச்சேன். சந்தர்ப்ப சூழ்நிலை இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டேன். கவலைப்படாதீங்க. என்கிட்ட சொன்னாலும் இதுல இருந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் தான் கிடைக்கும். குறைஞ்சிடலாம் மாட்டீங்க.
சரி வாங்க, நான் ஒர்க் ஷாப் வரைக்கும் வண்டியை டோ பண்ணிட்டு கூப்பிட்டு போறேன், அங்க போய் பாத்துக்கலாம். என்னால உங்களுக்கு கஷ்டம் என்ன? சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டதுல என்ன இருக்கு? வாங்க போவோம். சரிங்க. எத்தே என்ன மகாராணி வந்து இறங்கிட்டா? என்ன அலப்பட்டுட்டு வந்தாச்சா? ஆமாத்தே. மீனா எப்போ வந்த? ஆமா வந்தேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். எப்படி கியானத்துல படுத்துக்கிட்டு பதில் சொல்றா பாரு. ஆமா மேனி இப்பதான் வந்தேன்னு சொல்லதுக்கு முடியாதா முதேக்கி. ஆத்தா மடியில கிடக்கலாம் ஒரு படியா பேசுதா. போன விஷயம் என்னாச்சு? பொண்ணு அமைஞ்சிட்டா இப்படி? இல்லத்தே, அந்த பிள்ளை லட்சுமி அக்கா வீட்டுக்கு ஒத்து வர மாதிரி தெரியல. அவ குடும்பமே ஹைலைட்டடா இருக்காவோ. அந்த பிள்ளையெல்லாம் பார்த்ததுக்கு பிறகுதான் தோணுது, நான் இந்த குடும்பத்துக்கு மருமவா கிடைச்சதெல்லாம் உங்களுக்கு பெரிய யோகம்னு வச்சுக்கோங்க. அப்படியா? நினைச்சுக்கிட வேண்டியதான். நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. பேசினாலும் பொருந்த பேசணும். ஆமாத்தே, உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. இந்த பக்கத்து கடையில நீ ஒரு 10 ரூபாய்க்கு வடை வாங்க விடுவீங்களா? இல்ல நானும் தான் மனசார ரூபா கொடுத்து வாங்கிடுவேனா? ஆனா அந்த பிள்ளை வீட்டுல சமையலே பண்ண மாட்டாவலாம். எப்ப பார்த்தாலும் கடையில ஆர்டர் போட்டு தான் சாப்பிடலாம். ஏன் முதையில கடத்திவன தின்னுக்கிட்டு இருந்தா வீடு விளங்கவா? ஆமாத்தே, ஒரே அக்க போறா போச்சு அங்க போய். ஒரு காப்பி கூட கடையில ஆர்டர் போட்டிருக்கோம்னு சொல்றாவத்தே. விளங்கி போச்சு. அம்மா கறிய எப்படின்னா மாவா எப்படி இருப்பா? இங்க இருக்க மத்தான மறையில இருந்துகிட்டா இம்புட்டுக்கான செலவழிக்கால்வோ. பெரிய டாடா பிர்லா குடும்பம் கணக்கா? மத்தாலம் வரைக்கும் இப்பதான் வந்திருக்காவோ தே. அதை பூர்வீகமா அதுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெங்களூர்ல தான் புருஷன் முன்னாடி 2 பேரும் வேலை பார்த்திருக்காவோ. அந்த பிள்ளைய அங்கதான் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. ஓ, அந்த பெங்களூர் பழக்கம் இங்க வருதா உங்களுக்கு? ஆமா, அவ காலம் பூரா சிட்டிலே இருந்து பழக போய் இங்க வந்ததுக்கு அப்புறமும் அதே லைஃப் தான் மெயின்டைன் பண்ணாவோ. இதையெல்லாம் கேட்டதும் லட்சுமி அக்காக்கு தலை சுத்தே வந்துட்டு. ஓ பிற வராதா? அவ 5 பைசா விட மாட்டாள. பாடுபட்டு சேர்த்து வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கவா. ஆமா, இந்த லதா தானே அவ வீட்டுக்கு துப்பு சொன்னதா சொன்னாவோ. அந்த சிலுப்பிக்கு தெரியாதா எந்த வீட்டுக்கு எந்த மாதிரி பொண்ணு சொல்லணும்னு? அதான் ஒரே கோபமா வந்துச்சு. ஆனாலும் அவகிட்ட காட்டிக்கிடல. பிறகு இன்னொருத்தி எவ்வளவு பொண்ணு வைக்கணும்னு சொன்னா அப்படின்னா அவட்ட சொல்லி சண்டெழுத்து விட்டுருவா அப்படின்ட்டு அவட்ட ஒண்ணுமே பேசாம அமைதியா விட்டுட்டாவ. இதுக்கு தான் கொஞ்சம் கூறுலவளோ சொல்ல பேச்ச கட்டு தான் எங்கேயும் போகணுங்கிறது. சில்லாட்டை எனக்கா அலையதவளோட்டெல்லாம் பேச்ச கட்டா அப்படிதான் இருக்கும். இந்த லதாலாம் ஒரு ஆளுன்னு அவ பேச்ச கட்டு பொண்ணு பார்க்க போனா பாரு லட்சுமி, அவளை சொல்லணும். அதைத்தான் அவளும் சொல்லி ஏசிட்டு இருந்தாவ. சரி எத்தே, வயிறு பசிக்கி சோறு பொங்கிட்டேலா? சோறெல்லாம் ஒண்ணும் பொங்கல. என்னத்தையும் சொல்லியா? சோறு பொங்காமல இருந்தே இவ்வளவு நேரம்? ஆமா, நீ பெரிய மகாராணி. நீ அந்த அன்னைக்கு எங்கேயோ ஊர் சுத்த போவ. நான் சோத்த பொங்கி குழம்பு கறியில வச்சு உனக்காண்டி காத்திருக்கணுமோ? என்னத்தையே வீட்டுக்காண்டி ஒரு தண்ணி எடுக்க போற, ஒரு ரேஷன் கடைக்கு போறேன்னா போனா போதுன்னு பொங்கி வைக்கலாம். நீ ஊரா அளவிட போறதுக்கு நான் உனக்கு பொங்கி வச்சு காத்திருப்பேன்னு நினைச்சியோ? சோறும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. காலையில நீ அவிச்சு போட்ட புட்டுல கொஞ்சோண்டு கிடக்கு வேணா வச்சு தின்னு. எத்தே, இவ்வளவு தூரம் வெயில அளவட்டுட்டு வந்து நான் என்னன்னதே புட்டு திம்பேன், தொண்டையில தட்டும். என் மேல கொஞ்சமாவது உங்களுக்கு அக்கறைன்னு இருக்காத்தே? என் மாவ மேல என் மேல உனக்கு அப்படியே அக்கறை பொத்துட்டு வடியுது இல்ல? காலையில என் புள்ள ஊருக்கு வரான்னு சொல்லியும் கூட நீ ஓடி போயிட்டல. உனக்கு நான் பொங்கி வச்சு பாத்துக்கணுமோ? அப்போ மீனாக்கும் அவன் மாப்பிளைக்கும் சாப்பாடு? அவன் 2 பேரும் கடையில சாப்பிட்டுட்டு எங்களுக்கு வாங்கிட்டு வந்துட்டாவோ. நாங்க அதை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். உனக்கு தேவைன்னா சோத்த பொங்கி தின்னு, இல்லாட்டி காலையில உள்ள புட்டு கிடக்கு அதை தின்னு, இல்லாட்டி தண்ணியை குடிச்சிட்டு பாடு. எம்மா என்னடி நீ சரியான ஆளுதாமோ. வீட்டுல மருமகளுக்கு குழம்பு கறியெல்லாம் வக்கனே செஞ்சு வச்சுட்டு அவட்ட இல்லைங்க. ஆமா, இத்தனை தடவை என்னைய பாடா படுத்திருக்கா. கொஞ்ச நேரமாவது அவளுக்கு வயிற்றுல புளிய கரைச்சு குழம்பு வைக்கட்டும். அப்படியே கதறணும், எத்தே இனி உங்க பேச்ச கேட்காம நான் போக மாட்டேன் வைக்க மாட்டேன்னு ஏதாவது ஒன்று சொல்லட்டும். அதுக்கடுத்து சோறு குழம்பு கறி உள்ளதா இருக்கு வச்சு தின்னுன்னு சொல்லிடுவோம். சரி சரி சரி, நீ இடையில சிரிச்சு காட்டி கொடுத்துறாத நட்டி. எனக்கு சிரிப்பாதாம்மா வருது. சிரிச்சிடாத டீ, லேசா சிரிச்சாலும் கண்டுபிடிச்சிருவா புல்லாதவா. சரி, சிரிக்காம இருந்துக்கிடுதேன். போவாரு. நான் சோறு பொங்கிட்டு போவலங்க கண்டு இப்படின்னு கொலைப்பட்டினி போடுதால என் மாமியா கறி. இவளுக்கெல்லாம் வருஷ காலமும் சோறு பொங்கி தட்டுதான் பாரு. என் புத்திய செருப்பு கொண்டு அடிக்கணும். என்னத்த பாத்துக்கிட்டே நிக்க? போ போய் முடக்கு. எத்தே, நீங்க எல்லாம் கடையில வாங்கி தின்றுக்கலாத்தே. எனக்கு ஏதாவது வாங்கி வச்சிருந்துக்கலாம்ல? உனக்கு எதுக்கு நான் வாங்கி வைக்கணும்? அந்த அன்னைக்கு மாமியா நாத்தனாலாம் மதிக்க மருமவா. உனக்காண்டி நான் எல்லாத்தையும் யோசிச்சு வாங்கி வச்சிருக்கணுமோ? வேணா ஒண்ணு செய்யி எத்த, நான் இனிமே இப்படிலாம் பேச மாட்டேன், இப்படி உங்க பேச்ச கேட்காம போக மாட்டேன்னு சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேளு. அதுக்கு பிறகு வேணா என் மாவனை விட்டு கடையில ஏதாவது உனக்கு வாங்கிட்டு வர சொல்லுதேன். அப்படி ஒன்னும் மானம் கட்டு சோர்த்திங்கன்னு எனக்கு அவசியம் இல்ல. நான் சரசக்கா வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிடுவேன். எனக்கு என்ன நாதி இல்லைன்னு நினைச்சியலோ? எம்மா திங்க சொல்லுமா. பிற ஊரோட போய் என் மாமியா நாத்தனாலும் கடையில வாங்கி தின்னாலுவோ, எனக்கு வாங்கி தரல அப்படி இப்படின்னு ஊரோட பரப்பி வச்சிருவா. பிற உனி ஒவ்வொருத்தியா வீட்டு வாசல் வந்து கேள்வி கேட்டு கிடப்பாள்வோ. எட்டு இவ்வளவு நேரம் பெருசா பேசிட்டு இப்ப இறங்கி போவா அவகிட்ட. அவ ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சிருவாம்மா. பிற உன்னி எல்லாவளும் கொடுமைக்காரி எனக்கா பேசுவாள்வோ. என்ன செய்யன்னு தெரியலையே. சின்ன பொண்ணே போயிட்டு வந்துட்டியா? ஏன் சின்ன பொண்ணு ஒரு மாதிரி கோவமா இருக்கா? கோவப்படாம உங்களை கொஞ்சணுமோ? குடும்பத்தோட கடையில பிறகு தின்றுக்கிய, எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கி வச்சா என்ன குறைஞ்சா பெறுவிய? உங்களுக்கெல்லாம் காலம் பூரா வடிச்சு கொட்டி எனக்கு என்ன புண்ணியம்? ஊர் உலகத்துல போய் பாருங்க, மாமியாக்காரி ஒரு வார்த்தை பேச முன்னா மருமக்காரிய சோத்துல விச வச்சு மாமியால போட்டு தெளிதல்வோ. நானா இருக்கங்கன்னு இத்தனை வருஷம் உங்க அம்மா பேச்செல்லாம் கட்டிட்டு அடுப்படியில் அவிச்சு போட்டிருக்கேன். அப்படி இருந்தும் ஒரு நாள் எனக்காண்டி பொங்கி வைக்க முடியாதோ? இல்ல கடையில வாங்கினதான் கூட ஒரு சாப்பாடு எனக்கு வாங்கி வைக்க முடியாதா? என்ன சொல்லியா சின்ன பொண்ணு? கடையில யார் வாங்கி சாப்பிட்டா? கடையில எல்லாம் ஒருத்தர் ஒண்ணும் வாங்கலையே. நடிக்காதியா. குடும்பத்தோட கடையில பிறகு தின்னுட்டு மொத்த கவரையும் தூக்கி குப்பட்டப்பால போட்டு மூடி வச்சிருப்பிய.
அந்த அன்னைக்கு இப்ப நான் வந்து பார்க்கவும் ஒண்ணு இருக்காது, அந்த அன்னைக்கு சாப்பிடலன்னு போய் சொல்லி நடிக்கிறான்னு பாக்கலோ. என்ன சின்ன பொண்ணு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? எங்க அம்மா தான் சோறு பொங்கி குழம்பு கறி எல்லாம் வச்சுட்டால, பிறகு எதுக்கு கடையில வாங்கணும்? எது சுவார் பிங்கியாச்சா? ஆமா சின்ன பொண்ணு, மட்டன் வாங்கிட்டு வந்து நானும் எங்க அம்மையுமா சேர்ந்து குழம்பு கறி எல்லாம் வச்சுட்டோம். அதை சாப்பிட்டுட்டு தான் எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். உனக்கு சோறு குழம்பு கறி எல்லாம் நிறைய இருக்கு, வா வந்து சாப்பிடு. எத்தே பொங்கி வச்சுட்டே நடிச்சிட்டிய பத்திலா? ஆமா போ போய் தின்னு. உன்னே ஒரு மனுஷியா மதிச்சு நீ வார நேரம் சுவார் இருக்கணுமே பொங்கி வச்ச பத்தியா எனக்கு தேவைதான். அதுக்கு நீ என்ன சொன்ன? ஒவ்வொரு வீட்டுல மாமியா கறியை கொலை பண்ணிட்டு கிடக்காள்வளா? எப்போ கொல்லலாம்னு தான் தெரியுது என்ன எப்போ? எத்தே அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு பேசணும் தே, அதெல்லாம் மனசுல வச்சுக்கிடாதிய. எனக்காண்டி குளம் கறி வச்சிருந்தீங்கன்னா என் மேல எம்பிட்டு பாசம் இருக்கணும் உங்களுக்கு. எங்க அம்மைக்கு பாசம்லாம் யார் மேலேயும் இல்ல. வீட்டுல ஒருத்தி இருக்கும்போது தானே பொங்கி தானே திங்கிறதுக்கு மனசு கேட்காம பொங்கி வச்சிருக்கா, அவ்வளவுதான். ஏத்தே இன்னொரு விஷயம் சொல்லட்டாத்தே, நீங்க நான் என் வீட்டுக்காரர் மட்டும் இருந்தோன்னு வைங்களேன், நம்ம குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும் தே. வெளியில இருந்து எவ்வளவு வந்தாதான் தே கொளுத்தி போட்டு போயிருந்தால்வோ. எம்மா பாத்தியா, நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதான். ஓ மருமவ சொல்லது கேளு. யோ என் மவளை தானே இப்ப வரக்கூடாதுன்னு. சேர்த்தே எனக்கு வயிறு பசி கியாங்கு நான் போய் சாப்பிடுதேன். எனக்காண்டி என் மாமியார் வச்ச கறி குழம்பு இன்னைக்கு போய் ஒரு வெட்ட வேண்டியதான். அத்தானே ரொம்ப நேரமா சாப்பிடாம இருக்கனால கைகாலாம் பறக்க, எனக்கு சுவாருவீங்களேன். வா சின்ன பொண்ணு, நான் சோறு தண்ணி எல்லாம் எடுத்து வைக்கேன், சாப்பிடவா? எத்தையோ நான் போய் சாப்பிட்டாரு என்ன? பாத்தியம்மா, நீ பண்ணதுக்கு என்னமோ நான் தான் காரணம்னு பேசிட்டு போறா. விடிட்டி, அவெல்லாம் ஒரு ஆளு, அவ சொல்லிட்டா நீ கவலைப்படுதியோ? தம்பி சொல்லுங்கக்கா. என் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுப்பா, என்னன்னு கொஞ்சம் பாக்கீங்களா? அப்படியா, கொஞ்சம் தள்ளுங்க. ஆமாக்கா ஸ்டார்ட் ஆகலை. இந்த மாதிரி பிரச்சனைலாம் எங்கள் அண்ணன் தான் பார்ப்பான். நான் டயர் பஞ்சர் ஆகிட்டு வச்சுட்டு நான் மட்டும்தான் அதை கலட்டி மாட்டதுக்கெல்லாம் பார்ப்பேன். ஒரு 10 நிமிஷத்தில் எங்கள் அண்ணன் வந்து பார்த்துருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணீங்களா? சீக்கிரம் வந்துருவாங்களா? டைம் ஆகுமாப்பா? வந்துருவாக்கா, பக்கத்தில் தான் வீடு. ஃபோன் பண்ணால் 5 நிமிஷத்தில் அண்ணன் வந்துடும். சரி, சீக்கிரம் கால் பண்ணி கூப்பிடுங்க. சரிக்கா, நீங்கள் கொஞ்ச நேரம் அங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருங்க, நான் வேலையை முடிச்சுட்டு கூப்பிடுதேன். சரிப்பா. என்ன உங்கள் வண்டிக்கு என்ன பார்க்கணும்? இல்ல என் வண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நான் அவங்க வண்டியை டோ பண்ணிட்டு வந்தேன், அவ்வளவுதான். சரிண்ணே, எதுவும் ஆயில் எதுவும் மாத்தனா சொல்லுங்கண்ணே, மாத்திருவோம். ஒரு பிரச்சனை இல்லடே, நீ அந்த வண்டி மட்டும் சரி பாரு போதும். சரிண்ணே. சரி, நான் எங்கள் அண்ணனுக்கு போன போட்டு வர சொல்லுதேன். நல்லா வியாபாரம் பார்க்கறதுக்கு துரு துரு நிக்கானே. ஆமா. சரி, நான் அப்போ கிளம்பட்டுமா? போறீங்களோ? சரி, ஏதாவது வேலை இருக்கும், போயிட்டு வாங்க. இவ்வளவு தூரம் நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ வெரி மச். சே தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏதோ 3வது மனுஷன் பேசுற மாதிரி பேசுறீங்க. எனக்கு நீங்க 3rd பர்சன் 4th பர்சன்றதை விட உங்களுக்கு நான் யாருமே கிடையாது. அப்படி இருந்தும் இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணிருக்கீங்கல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இப்போ உள்ள காலத்துல இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றவங்கலாம் பாக்குறதே பெரிய விஷயமாயிருச்சு. என்னை ரொம்ப புகழாதீங்க. அடே அப்பா, புகழ்ச்சி பிடிக்காதாலா நீங்க? ஆமா. நம்பிட்டோம். புகழ்ச்சிக்கு மயங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, தெரியுமா? எக்கா என்ன, எங்க அண்ணன் வந்துட்டாவ, வேலை பார்க்கணும், கொஞ்சம் தள்ளி நின்னுக்கிறீங்களா? சரி தம்பி, வாங்க பூரணி, அந்த பக்கம் நிப்போம். இல்ல, நீங்க எதுவும் வேலை இருந்தா கிளம்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி சரியான பிறகு நானே வீட்டுக்கு எடுத்துட்டு போய்க்கிடுதேன். எனக்காண்டி நீங்க இவ்வளவு செஞ்சதே பெரிய விஷயம். இதுக்கு மேல எனக்காண்டி இங்க நின்று உங்க டைம் தானே வேஸ்டா போகும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வீட்டில் போய் எனக்கு இப்போ ஒரு வேலையும் கிடையாது, மெதுவா போனா போதும். இவ்வளவு தூரம் உங்களை கூட்டிட்டு வந்துட்டேன், வண்டி சரியாகி நீங்க வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. அதுக்கப்புறமே நான் எங்க வீட்டுக்கு போய்க்கிடுதேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டோ பண்ணி கொண்டு வந்து அப்படியே விட்டுட்டு போறதுக்கு நீங்க என்ன அடுத்தாளா? என்ன ஜோடி பொருத்தம் அழகா இருக்குனே. தம்பி தப்பா பேசாதப்பா, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, அவ்வளவுதான். சாரிண்ணே, நிறைய பேர் இங்க வரவங்க இப்படி லவ்வர்ஸா தான் இருப்பாங்க. அதுவும் போக நீங்க அந்த அக்கா கிட்ட ரொம்ப அக்கறையா பேசுனீங்களா, ஒருவேளை லவ்வரா தான் இருக்குமோன்னு நினைச்சு கேட்டுட்டேன். ஏக்கா சாரிண்ணே. பரவாயில்ல தம்பி, வாங்குங்க, அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம அங்கிட்டு போய் நிப்போம். சரிங்க. நம்ம ஊர்ல எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா ஒரு சில விஷயங்கள் மட்டும் எத்தனை வருஷம் ஆனாலும் மாறவும் செய்யாது, நல்லாவும் இருக்காது. எதை சொல்றீங்க? இல்ல, ஒரு 2 பேர் நின்று பேசிக்கிட்டு இருந்தாலே அவங்க லவ்வர்ஸா தான் இருப்பாங்க அப்படின்னு யோசிக்காங்கல்ல, அந்த மைண்ட் செட் என்னைக்கு மாறுமோ தெரியல. அது அப்படிதான், அது நம்ம ஊருன்னு இல்லை, எல்லா ஊர்லயுமே அப்படிதான். இந்த பையன் எப்படி பேசும்போது தான் எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கே இதுக்கு நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சாரி கேட்கணும்னு நினைச்சேன். சாரி கேட்கணும்னு நினைச்சீங்களா? என்னத்துக்கு? இல்ல, அன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்க, கொஞ்சம் நல்லாவே பேசிட்டு இருந்தீங்க. திடீர்னு அந்த சாந்திக்கா தேவையில்லாம ஒரு வார்த்தையை சொல்லிட்டாவோ, அப்படின்னா கிருஷ்ணாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஓ அதுவா? சேச்சே, அதெல்லாம் நான் ஒண்ணுமே நினைச்சுக்கிடலங்க. இருந்தாலும் அவங்க அப்படி பேசியிருக்க கூடாது. எனக்கு அன்னைக்கு ரொம்ப மனசு சங்கடமா போச்சு. யாரோ ஒரு பிள்ளை நம்மளை மதிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்க நேரத்துல இந்த அக்கா அப்படி பேசிட்டாவல அப்படின்னு. நீங்க எங்களை தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு வேற நான் பயந்தேன். சேச்சே, அப்படிலாம் நான் யாரையும் அவ்வளோ ஈஸியாக தப்பானவங்கன்னு நினைக்கவே மாட்டேன். அதுவும் போக உங்க ஃபேமிலியும் சரி, சுற்றி இருக்க ஆட்களும் சரி, ரொம்ப நல்லவங்க. அந்த அக்கா அப்படி சொன்னாலுமே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இல்லாம வெளிப்படையா பேசினாங்க பாத்தீங்களா, எனக்கு அந்த கட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்படி சொன்னதை நான் அன்னைக்கே மறந்துட்டேன், எனக்கு ஞாபகத்திலே இல்லை. இப்போ நீங்க சொல்லவே தான் எனக்கு ஞாபகமே வருது. ஐயோ, அப்ப நானா தான் ஞாபகப்படுத்தி விட்டேனா? பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அது ஒரு விஷயமாவே பார்க்கலையா, நான் அதையுமே ஒரு காமெடியாக தான் எடுத்துக்கிடுவேன். அதுவும் சரி, நான் சொன்னாலும் சொல்லட்டாலும் அந்த அக்கா பண்ணது காமெடி தான்.
உங்களை மாதிரி ஒரு போல்டான பொண்ணுக்கு போய் என்ன மாதிரி ஒரு பயந்தாங்குழி பையனை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? புரியாம பேசுனாங்க அன்னைக்கு. ஆமா, ஆனா நான் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் உங்களை மாதிரி கொஞ்சம் பயந்த பையனா தான் இருக்கணும்னு தான். என்னங்க சொல்றீங்க? ஆமா, நானும் கொஞ்சம் கத்தி பேசக்கூடியவா, கொஞ்சம் எனக்கும் கோவம் அதெல்லாம் அதிகமா வரும். பட் என்னோட பார்ட்னர் கொஞ்சம் அமைதியா இருந்தா தான் நமக்கு செட் ஆகும். அதனால உங்க கேரக்டர் ஒத்து போகும், பட் நீங்க ஒத்து வர மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஐயோ, என் கேரக்டருமே உங்களுக்கு சரிப்பட்டு வராது. உங்களுக்கெல்லாம் நல்ல போலீஸ் வேலை பார்க்க மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்கா கெத்தா மாசா அப்படி இருக்கணும் மாப்பிள்ள, அப்பதான் நல்லா இருக்கும். சரி, எனக்கு மாப்பிள்ளை அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு பொண்ணு எந்த மாதிரி இருக்கணும் ஏதாவது வச்சிருக்கீங்களா யோசனை? அதை ஏன் கேட்கீங்க? எனக்கெல்லாம் கல்யாணமே வேண்டாம்னு நினைக்கேன். நல்ல யோசனை, நானுமே அப்படித்தான் நினைக்கேன். ஆனா என்னைய கண்டிப்பா கல்யாணம் பண்ணாம விட மாட்டாங்க எங்க வீட்டுல. எங்க வீட்லயும் அதே கதை தான். எங்க அம்மாவை எதிர்த்து பேசவும் முடியல. பொண்ணு பார்க்க போறேன், கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு தான் கல்யாணம் பண்றதெல்லாம் பத்தி யோசிச்சாலே பயமா இருக்கு. என்ன பயம்? ஆமா, எங்க வீட்டுல அக்கம் பக்கத்துல இருக்க அண்ணம்லாம் அவங்க ஒய்ஃபுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வார்த்தை பத்தி எல்லாம் பேசும்போது இப்படி எல்லாம் சண்டை வந்தா நம்ம வீட்டுல சமாளிச்சுக்கிடுவோமான்னு யோசிச்சா பயமா இருக்கு. இதுக்கெல்லாமா பயப்படுவீங்க? ஆமா, பிறகு அம்மாவா ஒய்ஃபான்னு வரும்போது நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? என்ன பொறுத்தளவுல உண்மையே சொல்லணும் அப்படின்னா, எங்க அம்மா இல்லாததால நான் இதை சொல்லுதேன். அம்மா கிட்ட இருந்தானா கண்டிப்பா அந்த பதில் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க கேப்போம். நீங்க என்னைக்கும் எங்க அம்மாவை பாத்தீங்கன்னா ஒட்டு சொல்லிடக்கூடாது. ஏ அப்பா, சொல்ல மாட்டேன்ப்பா. அப்படின்னு நான் சொல்லுதேன். அம்மாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசல அப்படின்னாலும் நான் அம்மாவுக்கு பிள்ளை இல்லைன்னு ஆயிட மாட்டேன். அந்த உறவை யாராலையும் பிரிக்க முடியாது. ஸோ அம்மாவுக்காண்டி நான் இருக்கேன், என் தங்கச்சி இருக்கா, எங்க அப்பா இருக்காவோ, வீடே எங்க அம்மாவோட வீடு தானே வச்சுக்கோங்களேன். பட் புதுசா வேற வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு வர பிள்ளைக்கு என்ன விட்டா வேற யார் சப்போர்ட்டா இருப்பா? கல்யாணம் பண்ணும்போதே அந்த மந்திரத்தோட அர்த்தம் என்ன? எந்த கஷ்ட நஷ்டம் வந்தாலும் நீ கண் கலங்காம நான் கடைசி வரைக்கும் வச்சு கைப்பிடிச்சு காப்பாத்துவேன் அப்படிங்கிறது தான். அப்படிலாம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு கடைசி ஒரு பிரச்சனை வந்த உடனே எங்க அம்மா தான் எனக்கு முக்கியம், நீ எனக்கு தேவையில்லை, நான் எங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசணும்னு சொன்னா அது பெரிய துரோகம் இல்லையா? அதனால ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நான் அந்த பொண்ணு பக்கமா தான் இருந்து பேசணும்னு நினைப்பேன். சரி, அப்ப நான் ஒண்ணு கேட்கேன். பிரச்சனை வாரதே அந்த பொண்ணாலதான் வச்சுக்கோங்களேன். அப்பனா நீங்க உங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? நீங்க சொல்ற மாதிரி என் ஒய்ஃப் மேலதான் தப்பு இருக்கு, எங்க அம்மா மேல எந்த தப்புமே இல்ல, வீணா அவ தான் சண்டை போடுதா அப்படின்னா அதுக்காண்டியும் எல்லாரும் முன்னாடி அவளை விட்டு கொடுத்து பேசிட மாட்டேன். அவளை ஏசவோ பேசவோ அவ செஞ்ச தப்பு சுட்டி காட்டவோ குத்தி காட்டவோ பண்ண மாட்டேன். தனியா கூட்டிட்டு போய் அமைதியா அன்பா பொறுமையா இப்படி பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு சொல்லி அவளை சரி பண்ண முடியுமோ சரி பண்ணிடுவேன். அதுக்காக அவளை தனியா கூட்டு போய் திட்டவோ அடிக்கவும் மாட்டேன். நம்மளை நம்பி வார பொண்ணு. இதுவே அம்மாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசல அப்படின்னாலும் அது எங்க அம்மா இல்லைன்னு ஆயிராது, நான் எங்க அம்மாவுக்கு மவன் இல்லைன்னு ஆயிராது. ஆனா வந்த பிள்ளைக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசல அப்படின்னா அந்த பிள்ளைக்கு நான் துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும்ல. கடைசி வரைக்கும் உனக்கு ஒண்ணு நான் கூட இருந்து காப்பாத்துவேன்னு சொல்லிதான் கல்யாணம் பண்ணுதோம். அம்மாவை பார்த்ததும் அம்மா தான் எனக்கு முக்கியம், நீ முக்கியம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் நியாயம் கிடையாதுன்னு எனக்கு தோணுது. ஆனா இதெல்லாம் இங்க வச்சு பேசுவேன், எங்க அம்மா முன்னாடி ஒரு நாளும் பேசிக்கிட மாட்டேன். அந்த தைரியம் எனக்கு கிடையாது. அம்மா கிட்ட மட்டும் இல்ல, யாருக்கிட்டயுமே இதை வெளிப்படையா சொல்ல முடியாது. ரொம்ப வருஷமா மனசுல வச்சிருந்தது உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கேன். அப்படி யாருக்கிட்டையும் சொன்னேன்னு வைங்களேன், யாரா இருந்தாலும் முதல்ல சொல்ற வார்த்தை என்ன சொல்லுவாங்க? அட பாவி, எங்க இருந்தோ வர பிள்ளைக்காண்டி பெத்த தாயை நீ விட்டு கொடுத்து பேசுவியா அப்படின்னு தான் கேட்பாங்க. அதனாலதான் கல்யாணமே வேண்டாம்னு நினைக்கேன். கவலைப்படாதீங்க, உங்க நல்ல மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பொண்ணு அமையும். சண்டையே போடாத மாதிரி பொண்ணு அமையும். ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். நீங்க நினைக்க மாதிரியே பவ்யமா அமைதியா ஒரு பையன் கிடைக்கட்டும். பாப்போம் பாப்போம். கண்டிப்பா என்னோட மேரேஜுக்கு நான் இன்விடேஷன் கொண்டு வருவேன். அதே மாதிரி உங்க மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னாலும் நீங்களும் எனக்கு இன்விடேஷன் தரணும், ஓகேவா? கண்டிப்பா எங்க அம்மாவும் நானுமே வந்து இன்விடேஷன் வச்சிருவோம். நீங்க அம்மா அப்பான்னு எல்லாரையும் ஃபேமிலியா கூட்டிட்டு வாங்க, சரியா? சரி சரி. என்ன வண்டி ரெடி ஆயிட்டுனே? இந்த வாரம் தம்பி. சரிங்க, வண்டி ரெடி ஆயிட்டான். நீங்க வீட்டுக்கு கிளம்புனா கிளம்புங்க, நானும் கிளம்புதேன். பாப்போம், அடுத்து எப்பாவது முடிஞ்சா பாப்போம். என்ன? சரி, ரொம்ப தேங்க்ஸ். பாத்தீங்களா, தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், நான் அப்படியே சொல்லிட்டோம்ல. சரி, நான் என் பைக் எடுத்துட்டு கிளம்புதேன். என்ன, நீங்களும் டைமுக்கு வீட்டுக்கு போங்க. சரிங்க. ஓகேங்க, பாய். நான் வரேன்னு. எவ்வளவோ நல்ல குணமா இருக்காங்க இவங்க. இவங்கள போய் பூமர் அது இதுன்னு சொல்லிட்டோமே. இது வரைக்கும் இப்படி குழந்தைத்தனமா பேச எந்த ஆளையும் நான் பார்த்ததில்ல. அதோட வரப்போற ஒய்ஃபுக்காண்டி இப்பவே நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லுது ஆளையும் நான் பார்த்ததில்ல. என்னமோ இவங்க மட்டும் எனக்கு புதுசா தெரியுதாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து பேசியிருக்கலாம். வண்டி ரெடி ஆகிறதுக்கு கூட 1/2 மணி நேரம் ஆயிருக்க கூடாதா? ஆமா, நான் ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கேன்? வண்டி சீக்கிரம் ரெடி ஆகணும், வீட்டுக்கு போகணும் தான் நான் யோசிக்கணும். அதை விட்டுட்டு லூஸ் மாதிரி இப்படி தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஏக்கா வாங்கக்கா. அந்த வாரம் தம்பி. கேவலமா போச்சு. அந்த பையன் அப்பளே வண்டி ரெடி ஆயிட்டுன்னு சொல்லிட்டான். நான் இங்கேனே நின்று தனியா பேசிட்டு இருக்கேன் லூஸ் மாதிரி. சரி, வீட்டுக்கு கிளம்புவோம். இன்னொரு சந்தர்ப்பம் என்னைக்காவது கிடைக்காமலா போயிடும் அவ கூட பேசக்கு. கடையை பார்த்து எவ்வளோ நாளாகுது?
உன்னை பார்க்கறதுக்கு எத்தனை நாள் இங்க வந்து நின்று யோசிச்சுக்கிட்டே நின்றுருக்கேன் தெரியுமா? அதுவும் ஒரு காலம் கடைக்குள்ள வரவே பயந்துட்டு வருவேன், உங்க அப்பா இருப்பாவளோ இல்ல நீ இருப்பியோன்னு. வார நேரம் பூரா ஏதாவது ஒரு தடங்கள் பிரச்சனையா தான் இருக்கும். எப்படியோ ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சு கல்யாணம் முடிச்சு இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிட்டோம். நடக்குமோ நடக்காதோன்னு நினைச்சேன், ஒரு வழியா நடந்துருச்சு. போதும் போதும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க ரோடு. பாத்தியாடே, உங்க கடைக்கு வந்துட்டோன்னு நீ தள்ளி நிக்க சொல்லுதல்லா? ஏங்க இது என்ன நம்ம வீடா? இல்லதான், ஆனாலும் ஏன் பொண்டாட்டியா நான் கொஞ்சத்துக்கு வீட்டுலதான் இருக்கணும்னு என்ன இருக்கு? வீட்டுல தான் இருக்கணும்னு தான் சட்டம் இருக்கு. நடு ரோட்லாம் வச்சு கொஞ்சப்படாது. சரிங்க மேடம், அப்படியே கேட்டுக்கிடுதோம். சரி சரி, சொன்னபடி கேட்டு நடந்தா நல்ல பிள்ளை. அப்பதான் போயிட்டு வரும்போது நான் குச்சி மிட்டாயி குருவி ரொட்டி எல்லாம் வாங்கிட்டு வருவேன், சரியா? குச்சி மிட்டாய் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஓல்டு ஃபேஷன் மேடம். எனக்கு இந்த தேன் மிட்டாயி எள்ளு மிட்டாயி இந்த மாதிரி வாங்கி தரீங்களா? ஆமா, அது மட்டும் புது ஃபேஷன் ஆக்கும். எனக்கு அதாங்க பிடிக்கும், அது இருந்தா வாங்கிட்டு வாங்க என்ன? சரி சரி, இருந்தா வாங்கிட்டு வரேன்னு. சமத்து பிள்ளை அங்க நிக்கணும். ஓகே மேடம், இங்க சொல்லுற மாதிரியே நாங்க நடந்துக்கிடுதோம். ஏங்க நீங்களும் உள்ள வரலாம்ல? நான் தான் வீட்லயே சொன்னோம்ல மகா, நான் உள்ள வந்தேன்னு வையன், என்ன பார்த்த உடனே எங்க அப்பாவுக்கு டென்ஷன் ஆயிரும். அதுக்கப்புறவே என் மேல இருக்க கோவத்துல வாங்கிட்டே பேசாமலே போயிருவாவ. ஏன் போட்டு நீ மட்டுமே போய் முதல்ல பேச ஆரம்பி, உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிப்பாவ. அடுத்து தினம் நாளும் வந்து பேசு. அப்படியே பேசி பேசி இருக்கும்போது என்னைய பத்தி என் வீட்டுக்காரு ஒரு நல்லவரு வல்லவரு அப்படின்னு சொன்ன அப்படின்னா அதுக்கடுத்து மனசு மாதிரி மருமவன்னு நீ ஏத்துக்கிடுவோ. கேட்கறதுக்கெல்லாம் நல்லாதான் இருக்கு. என்னைக்கு நடக்க போதோ தெரியல. எனக்கே உள்ள சீட்டு இருக்கான்னு தெரியல முதல்ல. யான் லூசு அப்படி சொல்லுதா? உங்க அப்பா என்ன ஆனாலும் நீ வெறுக்கவே மாட்டாவ. மாட்டாவதான், ஆனாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. அதெல்லாம் பயப்படாத, பார்த்து போயிட்டு வா. போறேன். என்ன கவலைன்னா கல்யாணம் முடிஞ்சு முதல்ல கடைக்குள்ள போறேன். போகும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா கையை பிடிச்சிட்டு உள்ள போனா நல்லா இருக்கும். நான் இப்படி ஒத்தையில போறேன் பத்தியில, அதான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. கடைக்குள்ள போறதுக்கெல்லாமா சென்டிமெண்ட் பாப்பா லூசு. போ, போயிட்டு வா. சரி, போயிட்டு வரேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உள்ள போனதும் உங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு பாசமலையில நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது வாசல்ல ஒருத்தன் நின்னுகிட்டு இருக்காம மறந்துடாதம்மா. ஏங்க என்னங்க பேசிய? ஆமா, நீ உள்ள போய் அப்பா பாசத்துல என்னையும் மறந்துட்டேன்னா வாசல்ல வீட்டுக்காரன் ஒருத்தன் நமக்காண்டி நிக்காம ஞாபகத்துல வச்சுட்டு போமா. சரி சரி. ரொம்ப நன்றி மேடம். சரியான ஆளு, அலம்பல் தாங்க முடியல. என்ன செய்ய மேடம், உங்க கூட சேர்ந்து சேர்ந்து நானும் இப்படி ஆயிட்டேன். ஒன்னும் கெட்டு போல, நல்ல பிள்ளையா தான் இருக்கிய. அப்படியா மேடம்? நீங்க சர்டிபிகேட் கொடுத்தா சரியா தான் இருக்கும். போங்க, உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் எனக்கு நேரம் போறதே தெரியாது. சரி சரி, போய் உங்க டேடியை பார்த்துட்டு வாங்க. போயிட்டு வரேன். எங்க அப்பா பாத்து எவ்வளவு நல்லாச்சு. இப்பா யாருங்க?